Amen. Such a great joy to be here. இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. How many of you happy? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Usually every speaker starts like give your hand to your neighbors, but from morning you have given many times, so no need to give any more. Amen. So I'm blessed to come here and preach the word of God in this place. நான் இந்த இடத்துல வந்தது ரொம்ப ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். காலையிலேருந்து நீங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கு கைகளை எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க. அதில் இனிமேல் நான் உங்களையும் பக்கத்தில் உள்ளவங்களை கை கொடுக்கும்படியாக நான் சொல்ல விரும்பலை. Amen. I'm so happy to come and preach the word of God in this place. நான் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய வசனத்தை சொல்றதுக்கு. I thank God for giving me a wonderful opportunity. ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Amen. How many of you are happy? If you're happy, can I hear an amen? Can I hear an hallelujah? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென் சொல்லி உற்சாகமாய். Amen. As pastor said, in his first call or in his first message, I think I felt the Lord speaking to me that I have to be here. பாஸ்டர் சொன்னாங்க முதல் கால்லையே நான் வந்து அதை எடுத்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன கொண்டு வந்திருக்கிறது அவருடைய சித்தமா இருந்தது. Amen. I believe in this Tamil convention or in this Tamil group, may God do something great in next 3 sessions. நான் விசுவாசிக்கிறேன் இந்த தமிழ் ஆராதனையில இந்த கன்வென்ஷன்ல வருகிற நாட்கள்ல பெரிய காரியத்தை ஆண்டவர் பண்ண போகிறார். Amen. I thank pastor for having me here. I thank pastor. I have not met yet pastor, but it's a great honor. I thank all the men of God who is sitting here. இங்க இருக்கிற எல்லா பாஸ்டர் எனக்கு அவ்வளோக்குள்ள நான் பழகல, இருந்தாலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பாஸ்டரையும் அவங்களை நான் ஆண்டவருடைய நாமத்துல வாழ்த்துக்கிறேன். As pastor said, my name is Aaron Vinod. பாஸ்டர் சொன்னது போலவே என்னுடைய பேர் ஆரோன் வினோத். My dad's name is Pastor Vinod Chako. என்னுடைய அப்பா பேரு வினோத் சாக்கோ பாஸ்டர். He is a Malayali. அவர் ஒரு மலையாளி. My mom is from Andhra. எங்க அம்மா வந்து ஆந்திராவை சேர்ந்தவர்கள். She's a Telugu Telugite. She's from Telangana. அவங்க வந்து தெலுங்கானாவை சார்ந்தவர்கள். I am born and brought up in Karnataka. நான் பிறந்து வளர்ந்தது கர்நாடகாவில் பிறந்து வளர்ந்திருக்கிறேன். So I am a mix of many cultures. நான் பலவிதமான கலாச்சாரத்துல பிறந்து வளர்ந்த ஒருவனா இருக்கிறேன். Malayalam samsarikam, Telugu samsarikam, Kannada samsarikam, Hindi thoda malum hai. And obviously English I can speak. மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு இதெல்லாம் நான் பேசுவேன், கன்னடம் கூட. Amen. So I believe today no language does not matter, the word matters. Amen. நான் விசுவாசிக்கிறேன் மொழியில் இந்த இடத்துல பெரிய இது கிடையாது, ஆண்டவருடைய வசனம் தான் முக்கியம். And I believe the word shall speak to you. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும்படி. Because the word is a living word. ஏனா இந்த வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. As pastor said, I'm 20 years old right now. பாஸ்டர் சொன்னது போலவே நான் 20 வயசு உள்ள ஒரு மனிதன். And I started preaching the word of God at the age of 13. நான் ஆண்டவருடைய வசனத்தை 13 வயசுல இருந்து நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். 13 சொன்னா 8th class, 8th standard. I was 8th standard when I started to preach. 13 சொல்லும்போது 8th standard 8th class படிக்கும்போதே நான் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். Any 8th standard boys and girls here? Nobody 8th? யாராவது 8th class படிக்கிறவங்க இருக்கீங்களா? I was that age when I started to preach. நான் அந்த மகளுடைய ஏஜ்ல தான் இருந்தேன் ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது. And last 6 years, கடந்த 6 வருஷங்களாக God is faithful. ஆண்டவர் எனக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். At 8th when I understood my calling, அந்த 8வது வயசுல நான் இப்படி அந்த 13வது வயசுல 8th class படிக்கும்போது ஆண்டவருடைய அந்த ஒரு அழைப்பை நான் பெற்றுக்கொண்ட பொழுது I stopped my regular schooling. நான் எனக்கு டெய்லி போய் கொண்டிருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தை நான் நிறுத்தி விட்டேன். It's so tough. அது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான். Because my mummy is an owner of 2 schools. ஏனா எங்க அம்மா 2 ஸ்கூலோட ஓனராக இருந்தார்கள். She is an MBA gold medalist. அவங்க வந்து ஒரு கோல்ட் மெடல் தங்க மெடலை பெற்ற ஒருவர் அவங்க தான் என்னோட அம்மாவா இருந்தாங்க. ஜனங்கள പറയാൻ തുടങ്ങി மம்மி 2 ஸ்கூல் ஓனர் மகன் ஸ்கூல்லே போதில்ல. அப்ப எல்லாரும் இப்படி சொன்னாங்க 2 ஸ்கூலை நடத்திட்டு இருக்கிற அவங்களுடைய பையன் ஸ்கூல் போகாம இருக்கறான். But my dad always says, ஆனால் எங்களுடைய அப்பா இப்படியாக ஒரு காரியத்தை சொல்லுவார், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். Amen. If he has called, he shall surely bless you. அவர் உங்களை அழைத்திருப்பார் என்றால் உன்னை அழைத்திருப்பார் நிச்சயமாகவே அவர் உன்னை நடத்துவார் என்றார். When I was just praying for today, the Lord just put this verse, Exodus chapter 15, into my heart. நான் இன்றைக்கு உள்ள ஜெபத்தை இன்றைக்கு உள்ள மீட்டிங்கான ஜெபித்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்குள்ள யாத்ராகமத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை என்னுடைய மனதில் அவர் வைத்தார். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 15. யாத்ராகமம் 15வது அதிகாரம். We are going to read from 19 to 27. 19வது வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் படிக்கலாம். Exodus 15:19 to 27. யாத்ராகமம் 15வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து. I was just preparing for today morning and afternoon I was just reading this scripture and this scripture caught my attention.
நான் இன்னைக்கு உள்ள காலையில் உள்ள இதுவும் இன்னைக்கு உள்ள ஈவினிங் உள்ள இதுக்காக இந்த காரியத்திலிருந்து நான் பேசும்படியாக விரும்புகிறேன். Amen. Can we just read it together? நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை படிக்கலாமா? Amen. Yes, I have a small habit. If you are, I know Tamil people are here, Malayalam people are here. You can read your own language, and when brother pastor reads in mic, we are going to read it together. நம்ம எல்லாரும் எனக்குள்ள இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. நம்ம எல்லாம் எந்த வசனனாலும் ஒன்று போல சேர்ந்து படிக்கிறது இருக்கு. நீங்கள் பலவிதமான பாஷைக்காரராக இருந்தாலும் உங்களுடைய லாங்குவேஜ்ல நீங்க படிக்கலாம். Yes, can we read it? Yeah. பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்களுக்கு மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தாம்பூரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தாம்பூர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவில் வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் மாறிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தை ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே கர்த்தர் அருகே அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். Amen. May God minister to you through these verses. நான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக. Amen. That's what 27 says. They reached Elim. 17வது வசனம் இப்போ 27வது வசனம் சொல்லுகிறது அங்கே ஏலிமுக்கு வந்தார்கள். ஏலிம். I pray may God take the church to Elim. நான் ஜெபிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் சபையை அந்த ஏலிமுக்கு நேராய் கொண்டு போவார். Amen. We all know about this scripture. We all know about the story of Moses. நமக்கு எல்லாருமே இந்த வசனத்தையும் இந்த கதையை பத்தி நமக்கு எல்லாருமே நன்றாக தெரியும். We all know how the Red Sea was divided and the Pharaoh was drowned. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சிவந்த சமுத்திரம் எப்படியாக பிரிந்தது, பார்வோன் எப்படியாக மூழ்கடித்தார். But one thing what caught my attention is எனக்கு இந்த இதிலிருந்து இருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு ஞாபகத்தில் கொண்டு வந்தார். Prophetess Miriam. அதுல இருக்கிற தீர்க்கதரிசி மிரியாம். Amen. Prophetess Miriam. Amen. தீர்க்கதரிசி மிரியாம் தான். Catching her trump or catching her instrument in the desert. ஒரு வனாந்தரத்துல ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட பிடித்திருக்கிறாள். மருபூமியில் ஆரெங்கில இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிச்சோண்டு போவோம். வனாந்தரத்துல யாராவது ஒரு மியூசிக் வாசிக்கிற அந்த இது இன்ஸ்ட்ருமெண்ட கொண்டு போவாங்க. சர்ச்சில கீபோர்ட் உண்டக்கி கோப்பே இல்ல. நம்ம சர்ச்சில வந்து கீபோர்ட் இருந்தா அது ஒரு நார்மலான ஒரு காரியம் தான். Desert and instrument, how does it come together? வனாந்தரத்துல எப்படி ஒரு மியூசிக் வாசிக்கிற ஒரு கருவி வந்தது? Desert and dancing, how does it come together? எப்படி வனாந்தரத்துல ஒரு நடனம் வந்தது? Maryam was ready with her instrument. மிரியம் எப்பொழுதும் அவர் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டோட தான் இருந்தார். அவன் அவள் പറഞ്ഞു ദൈവം എനിക്ക് എന്തെങ്കിലും ചെയ്താൽ ഞാൻ amen I won't be silent, I will take my instrument, I shall always give glory back to Jesus, I shall always praise God in every situations. Amen. மிரியமுக்கு இப்படியாக ஒன்றிருந்தது, ஆண்டவர் எனக்காக சில காரியத்தை செய்தால் அவரை நான் துதிப்பேன், அவரை ஆராதிப்பேன், எல்லாவற்றிலும் நான் அவரை உயர்த்துவேன் என்று. Amen. When the whole men's was silent, எல்லா அந்த இருக்கிற ஆண் புருஷர்களும் அமைதியாக இருக்கிறாங்க. When Moses was silent, அந்த மோசேயும் அமைதியாக இருக்கிறார். A woman decided. ஆனால் ஒரு பெண்மணி தீர்மானம் எடுத்தார். She said I won't be silent. நான் அமைதியாகவே இருக்க மாட்டேன். I shall praise God. நான் ஆண்டவரை துதிப்பேன். I shall worship God. அவரை நான் உயர்த்துவேன். I shall give him his glory. அவரை நான் மகிமைப்படுத்துவேன். I don't know Moses whether you are going to speak, but I shall not be silent. I shall give all the glory to Jesus. மோசே நீ பேசுவியோ நீ என்ன பண்ணுவியோ எனக்கு அது தெரியல, ஆனாலும் நான் ஆண்டவரை உயர்த்துவேன், அவரை துதிப்பேன். Amen. Amen.
I see many women here. நான் இந்த இடத்துல பார்க்கிறேன் அநேக பெண்மணிகள் ஸ்திரீகள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. Women, your power, your prayers are powerful. நீ உங்களுடைய ஜெபங்கள் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் பலமுள்ளவர்கள். Your prayers are powerful. உங்களுடைய ஜெபங்கள் வல்லமை வாய்ந்தது. Amen. That's what my dad always says. என்னுடைய அப்பா எப்பவும் இப்படி ஒரு காரியத்தை சொல்லுவார். When we sit in a family prayer meeting. எப்பலாம் நாங்கள் ஃபேமிலி குடும்பமாய் உட்காரும் பொழுது, Amen, I know every kids can experience this. நீங்க குழந்தைகளா இருக்கிறவங்க எல்லாமே நீங்க நிறைய பேர் இதை எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. I hear my dad's prayer and my mom's prayer. நான் என்னுடைய அம்மாவுடைய ஜெபத்தையும் என்னுடைய அப்பாவுடைய ஜெபத்தையும் நான் கவனித்திருக்கிறேன். அப்பന്റെ പ്രാർത്ഥന ഇങ്ങനെയായിരിക്കും, പരലോകത്തിലുള്ള പിതാവേ. Amen. எங்க அப்பாவுடைய ஜெபம் இப்படியாக இருக்கும், பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய தேவனே. Lord, hear my prayer. ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேட்டருள்வீராக. Thank you for protecting my kids. ஆண்டவரே எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் பாதுகாத்ததற்காக நன்றி. Thank you for giving your daily manna. ஆண்டவரே எங்களுக்காக அனுதினமும் ஆகாரத்தை தருகிறீங்களே நன்றி. If your will heal us, oh Father. ஆண்டவரே உமக்கு சித்தம் எங்களை நீ சுகப்படுத்தி எங்களை நடத்துவீராக. But my mother's prayer is not like that. ஆனா எங்களுடைய அம்மாவுடைய ஜெபம் இப்படி அல்ல. Hey devil, you cannot have my children. என்னுடைய பிசாசே நீ என்னுடைய பிள்ளைங்க மேல அதிகாரம் உனக்கு இல்லை. Hey devil, you cannot touch my bread. Amen. ஏ சத்துருவே என்னுடைய ஆகாரத்தை நீ தொடவே முடியாது. ഇടയ്ക്ക് ഒരു രണ്ട് അന്യഭാഷയും പറഞ്ഞ് അങ്ങ് ശക്തിയോടെ ഒരു പ്രാർത്ഥനയാണ്. ரெண்டு அந்நிய பாஷையெல்லாம் சொல்லி பயங்கர வல்லமையோடு ஜெபிப்பார்கள். The way women prayer is only different. Amen. ஒரு பெண்களுடைய ஜெபம் ஒரு வித்தியாசமானது. That's what Jesus said. அதனால தான் இயேசுவானவர் இப்படி சொன்னார். He went to Samaria. அவர் ஒரு சமேரியாவுக்கு போகும் பொழுது He met a Samaritan woman. அந்த இடத்துல ஒரு சமேரிய ஸ்திரியை பார்த்தார். He said, Samaritan woman, சமேரிய வந்து அந்த ஸ்திரியே, I will teach you how to worship. நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன், நீ எப்படி ஆராதிக்க வேண்டும். എനിക്ക് പറഞ്ഞ ഒരു പെണ്ണ് എങ്ങനെയാണ് ആരാധിക്കുന്നത് പഠിച്ചാൽ ദേശം മൊത്തം ഇളക്കി എടുക്കാൻ ദൈവത്തിന് നല്ല. If one woman knows how to worship rightly, Jesus know that Samaritan woman can take whole Samaria for Jesus. Amen. ஆண்டவருக்கு தெரிந்தது ஒரு ஸ்திரீ ஒரு பெண்மணி ஆராதிக்க ஆரம்பித்தால் அந்த முழு சமரியாவை கொண்டு வருவார் என்று ஆண்டவருக்கு தெரிந்தது. So today morning I want to say, நான் இந்த காலைவேளையில் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். if you are a praying woman, நீங்கள் ஜெபிக்கிற ஒரு நபராக இருக்கிறீர்களா? if you are a worshiping woman, நீங்கள் ஆராதிக்கிற ஒரு பெண்மணியா? Amen. Today morning surely there is a word coming towards you. இந்த காலைவேளையில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வரப்போகிறது. Amen. All the men also I say surely the words are coming towards you. ஆண்களே உங்களுக்கு நேராகவும் ஆண்டவருடைய வார்த்தை வரவும். But I always say mother's prayer is always a blessing. நான் எப்பொழுதும் சொல்லுவேன் ஒரு தாயோடைய ஜெபம் ஒரு அதிகமான வல்லமை வாய்ந்தது. Are you ready to pray with me? நீங்கள் என்னோடு கூட ஜெபிக்க தயாரா இருக்கிறீங்களா? Few minutes we are just going to set the context and we are going to go to prayer. நம்ம கொஞ்ச நேரத்துல இந்த உள்ள காரியத்தை எல்லாம் பேசிட்டு நம்ம ஜெபிக்கும்படியாய் போகிறோம். Amen. Three things what I want to talk about through this scripture is, இந்த வசனத்திலிருந்து ஒரு மூன்று காரியத்தை நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். one thing is about Miriam. ஒன்று அந்த is, இதுல இன்னொரு காரியம் நான் ரொம்ப அதிகமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னதுன்னா water. தண்ணீர். Red Sea water. அது சிவந்த சமுத்திரம், அதுவும் தண்ணீராக இருந்தது. Mara water. அது ஒரு மாராவின் அனுபவம், அதுவும் ஒரு தண்ணீராக இருந்தது. They reached Elim, there also 12 wells of water. அவர்கள் போய் சேர்ந்த அந்த ஏலியும் அங்கேயும் 12 நீரூற்றுகள் ஒரு தண்ணீராக இருந்தது. Water is playing an important role in the scripture. இந்த இடத்துல தண்ணீர் ஒரு முக்கியமான ஒரு பதவியை வகித்தது. Not in the scripture, in the whole Bible water is playing an important role. நம்ம இந்த பகுதியில மட்டுமல்ல முழு பைபிளை எடுத்துக்கொண்டாலும் தண்ணீர் ஒரு முக்கியமான ஒரு ரோலை பண்ணி கொண்டிருக்கிறது. How do you say it, brother? நீங்க எப்படி சொல்லலாம் என்று என்ன கேட்கலாம். Genesis chapter 1-2. நீங்கள் ஆதியாகமம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். God started to move on water. முதலாவது ஆவியானவர் அந்த தண்ணீரில் அசைவாட ஆரம்பித்தார். He chose water to move. அவர் அந்த தண்ணீரை அப்படியாக இடம்பெயர்ந்து போகும்படியாக செய்தார். Joshua and the 12 priests walked over Jordan. Amen. அந்த யோசுவாவும் 12 அந்த மூப்பர்களும் அந்த யோர்தானை கடந்து போனார்கள். Amen. Jesus 30 years old, Jesus baptized in water. அந்த 30 வயசுள்ள இயேசுவானவர் தண்ணீரில் யோர்தானில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தார். The first miracle of Jesus was with water. அந்த முதலாவது இயேசுவுடைய அற்புதமும் தண்ணீரில் தான் நடக்கிறது. The Samaritan woman was, because she was thirsty only, her life Samaria was changed. அந்த சமேரியா முழு சமேரியாவும் மாறுகிறதற்கு அந்த சமேரிய ஸ்திரீக்கு இருந்த ஒரு தாகம் தான் காரணமாய் இருந்தது. Acts chapter Peter asked this question, தாகம் உள்ளவன் ஒக்கேயும். Amen. அந்த அப்போஸ்தலர்ல பேதுரு சொல்லுகிறார் தாகம் உள்ளவன் எல்லாரும். Everywhere we see this thirsty and water which is connected. எல்லா இடத்திலும் பார்க்கிறோம் தாகமும்
அந்த தண்ணீரும் சேர்ந்து. Today morning I want to say, let there be, that's what Bible says, when you open your mouth and worship, living water shall flow out of you. அதுதான் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாகமாய் கூப்பிடும்போது உங்களுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும். Because water is a weapon. ஏனா தண்ணீர் தான் ஒரு ஆயுதமாக இருக்கிறது. That's what in the scripture we see. அதனால தான் இந்த வசனத்திலிருந்து இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்தும் வெள்ளம் ஜீவனான கொடுக்குது. எல்லா இடத்தும் தண்ணீர் ஒரு ஜீவனாக தான் வெளிப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல God took that same water to kill the Pharaoh. ஆனால் இந்த தண்ணீரை எடுத்து அந்த பார்வோனையும் அவருடைய சேனைகளையும் ஆண்டவர் அழித்தார் என்று. Look at a neighbor and say, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து இப்படி சொல்லுங்க, you don't need a weapon. நீங்க உங்களுக்கு வேற எந்த ஆயுதமும் உங்களுக்கு வேண்டாம். When time comes, ஏனா நேரம் வரும் பொழுது God can use a useless weapon as a useful weapon and clear out. ஆண்டவர் ஒரு இதுக்கும் பயன் இல்லாத காரியத்தை கொண்டு ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். வரும் பொழுது, when time comes, எப்பொழுது நேரம் வரும் பொழுது, God can use this mic as a weapon. ஆண்டவர் இந்த மைக்கை கூட ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவார். ഫാറോൻ അവൻ സ്വപ്നത്തിൽ പോലും ഓർത്ത് കാണത്തില്ല ഈ വെള്ളമായിരിക്കും അവന്റെ വിരോധമായി വരുന്ന ആയുധം. அவன் பார்வன் ஒரு நாளும் இப்படி சிந்திச்சிருக்க மாட்டான், இந்த தண்ணீர் மூலமா எனக்கு மரணம் வரும் என்று. ഞാൻ പ്രവചിക്കട്ടെ, യേശുവിൻ നാമത്തിൽ God shall prepare new weapons for you and against your enemies in the name of Jesus. நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லட்டுமா? ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ஆயுதத்தை உங்களுக்காக அவர் பயன்படுத்த போகிறார். I look at some families and I say, உங்க சில குடும்பங்கள் ரட்சிக்கப்பட போகிறது. I look at your family and I say, நான் உங்களுடைய குடும்பத்தை பார்த்து ஒன்று சொல்லுகிறேன், don't worry whether you have protection or not. நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. At the right time, ஆனாலும் சரியான நேரத்துல God is going to do unexplainable things in your life. எதுவும் சொல்ல முடியாத, யாரும் எதிர்பார்க்காத காரியத்தை உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் செய்வார். That's what water turned out to be a weapon. அதனால தான் தண்ணீர் அதுல ஒரு ஆயுதமாக மாறினது. So that's why I say every enemy is of God. அதனால தான் நான் இப்படியாக சொல்வேன், உங்களுடைய எல்லா எதிரிகளும் உங்களுக்கு அது ஒரு ஆயுதமாய் ஆண்டவர் மாறும். Amen. If you are an enemy to God, உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு எதிரி இருக்கும் என்றால், amen, you should be afraid. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு எதிரியாக இருப்பார் என்றால் நீங்கள் பயப்படலாம். Because he can use anything to destroy anybody. Amen. ஏனா அவர் எதையும் கொண்டு எதை மூலமாக அந்த எதிரியை துரத்தி விடுவார். Because my dad always says, என்னுடைய அப்பா இப்படி சொல்லுவார், same stage which can build you can destroy you. எந்த நிலவரமும் எந்த சூழ்நிலையும் உங்களை உருவாக்கும், உங்களை உடைத்தும் போடும். What do you call stage in Malayalam? Stage. ബലിപീഠം അവൻ നിന്നെ ഉയർത്തുവോ, അവൻ ദൈവം ആഗ്രഹിച്ച അതേ ബലിപീഠത്തിൽ നിന്നെ അവൻ இந்த இடத்துல இருக்க இந்த பலிபீடமே உன்னை உயர்த்தவும் செய்யும், உன்னை தாழ்த்தவும் செய்யும். God can use anything as a weapon. ஆண்டவர் எந்த இதையும் அவருக்காக ஆயுதமாய் அவர் பயன்படுத்துவார். Today morning, I believe next 45 minutes. நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த ஒரு 45 நிமிடங்கள். Amen. May God speak to you. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. May God open doors in your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் சில கதவுகளை திறப்பாராக. Amen. One thing what I love in this scripture is, ஒரே ஒரு காரியம் இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடித்தது, 400 years. 400 வருடங்கள். 400 years. 400 வருடம் Nobody worship God. ஒருத்தரும் ஆண்டவரை ஆராதிக்கல. 400 years. 400 வருடங்கள். Nobody called God. ஒருத்தரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடல. They forgot who is God. அவர்கள் அநேகத்துல மறந்தே போய்விட்டார்கள் யார்தான் தேவன் என்று. மறுபூமியில் தெய்வத்தினை உண்டாக்க நோக்கிட்டு அவர் they made a calf. Amen. In the desert while making God they made a calf. Yes. அந்த வனாந்தரத்துல அவர்கள் ஒரு கண்டுகுட்டியை உண்டாக்கினார். ஏனென்றால் அவர்களுக்கு தெய்வம் யாரென்றே ஒரு ஐடியா இல்லை. They forgot who is God. ஏனா அவங்க மறந்து விட்டார்கள் தேவன் யார் என்று. But still God said, ஆனாலும் ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னார், Israel is my first son. ஏனா இஸ்ரவேல் என்னுடைய முதல் சந்ததி, முதல் புத்திரன். They forgot God. அவர்கள் ஆண்டவரை மறந்தார்கள். But God did not forget them. ஆனால் ஆண்டவர் அவர்களை மறக்கவில்லை. How many of you can say, Lord, thank you for not forgetting me? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை மறக்காததற்காக உமக்கு நன்றி. Thank you for not forgetting me. ஆண்டவரே என்னை நீர் மறக்காததற்காக உமக்கு நன்றி. That's the way I want to start today's sermon. நான் இப்படியாக இந்த இடத்தில் நான் துவங்கும்படியாக விரும்புகிறேன். 400 years without any worship. அந்த 400 வருடங்கள் ஒரு ஆராதனையும் இல்லாமல் இருந்தது. But God said, don't worry. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். I still remember you. ஆனால் நான் உங்களை நினைத்திருக்கிறேன். I still remember you. நான் இப்பவும் நான் உங்களை நினைத்திருக்கிறேன். How many of you can say, Lord, thank you for remembering me? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை நினைத்ததற்காக உமக்கு நன்றி. Thank you for remembering me, Lord. ஆண்டவரே என்னை நினைத்ததற்காக உமக்கு நன்றி. That's what God said. You can't touch Israel. Israel is my first son. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ இஸ்ரவேலை தொட முடியாது, அவன் என்னுடைய புத்திரனாய் இருக்கிறார். God said, Moses, take the blood and apply in every doorstep whichever
whichever door has blood, angel will pass over that door. அதனால தான் மோசேயோடு ஆண்டவர் சொன்னார், நீர் எல்லாரும் அந்த இரத்தத்தை எடுத்து உன்னுடைய வீட்டு நிலக்கால்களில் பூசி, அப்பொழுது அந்த தலைசன்னை அந்த தலைசன்னை அவன் அழிக்கவே முடியாது என்று. And whichever house blood is there, angel will not kill that family. எந்த வீட்லலாம் அந்த நிலக்கால்களில் இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல சங்கார தூதன் பிரவேசிக்க முடியாது. Amen. Today how many of you can say, Lord, thank you for your blood? ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே அந்த இரத்தத்திற்காக உமக்கு நன்றி. Thank you for your blood. ஆண்டவரே அந்த இரத்தத்திற்காக உமக்கு நன்றி. 2 minutes, can we all just close our eyes? ரெண்டு நிமிடங்கள் நீங்கள் கண்களை மூடி. Amen. Tamil church, he still remembers you. தமிழ் சபையே, உன்னை ஆண்டவர் இன்னும் மறக்கவில்லை. He still remembers you. உன்னை இன்னும் அவர் நினைத்திருக்கிறார். How many of you can say, Lord, I want to know you more? நீங்க இப்படி கேட்கலாம், ஆண்டவரே என்ன எதுக்கு நீர் இன்னும் நினைத்திருக்கிறீர்? Lord, I want to know your heart more. ஆண்டவரே நான் உம்மை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். I want to know your heart more. ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை நான் அதிகமாக அறிந்து கொள்ளணும். Because your heart is so good. ஆண்டவரே உம்முடைய இருதயம் அவ்வளவு அருமையானது. I mean, even though I forgot you, you still love me. ஆண்டவரே நான் அநேக முறை மறந்திருக்கிறேன், ஆனாலும் நீரோ எனக்காக மறக்காதவராய் இருக்கிறீரே. 2 minutes, can we all just thank the Lord? ஒரு 2 நிமிஷம் நீங்க எல்லாரும் எழும்பி நிப்பீர்களா? Amen. Can we all just thank the Lord? Amen. கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்தி ஆராதிப்போமா? Let's stand let's be there with the heart of gratitude. நீங்க உங்களுடைய இருதயத்துல நன்றியுள்ள இருதயத்தோடு கொஞ்ச நேரம் அவரை துதியுங்க. I thank you for everything what you have done in my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில செய்த எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி. Lord, I thank you for everything what you are going to do, oh Lord. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நீர் எதெல்லாம் பண்ண போகிறீரோ அதற்கெல்லாம் உமக்கு நன்றி. Lord, I don't want to grumble against you. ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் நான் முறுமுறுக்கல. I want to know your heart. ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை நான் அறிந்து கொள்ளும்படியாக. I want to know your plan. ஆண்டவரே என்னை குறித்திருக்கும் உம்முடைய திட்டங்களை அறிந்து கொள்ளும்படியாக. இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. Thank you Jesus. சேரணுமே, இன்னும் உண்மை அறியணுமே. Thank you for remembering me, Lord. நினைத்ததற்காக உமக்கு நன்றி. அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் remembers you. தேவ பிரசன்னம் பிரசன்னம். Thank you Jesus. பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஓ பிரசன்னம் பிரசன்னம். Thank you Jesus. பிரசன்னம். I believe God is going to do something great for you again. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். பிரசன்னம் தேவ பிரசன்னம். Can we sing this one last? பிரசன்னம். சேர்ந்து பாடுவீர்களா? பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியலுமே, இன்னும் உம்மை. Lord, I want to know you more. நான் உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளணும். I want to know you more. ஆண்டவரே உம்மை ஆழமாய் அறிந்து கொள்ளணுமே. சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். Lord, speak to us, Lord.
ஆண்டவரே எங்களோடு கூட பேசுவீராக. Let your grace favor be there over us. ஆண்டவரே இந்த மீட்டிங் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். Let your presence surround us, O Lord. ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் I ask and pray. ஆண்டவரே நான் ஜெபித்து கேட்கிறேன்ப்பா. Amen, amen, amen. We can all have our seats, amen. நீங்க எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல உட்காருங்க. Amen. That's what I believe. God has not forgotten us. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், இப்படியாக சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை மறக்கல. Amen. He has not forgotten us. ஆண்டவர் நம்மளை மறந்தே விடல. That's what 400 years. அந்த 400 வருடங்கள். Amen. But still God said, I'm going to perform miracles for you. ஆனாலும் நான் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை நான் செய்ய போகிறேன். Amen. God said, Israel, I shall be there for you. இஸ்ரவேலே நான் உன்னோடு கூட இருப்பேன். Amen. When I was praying, நான் ஜெபிக்கும் பொழுது I just want to pray for that sister with the specs there. அந்த சிஸ்டருக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். Who came today new? Amen. Yes. Can you just stand up there? I want to pray for you. I want to pray for this sister here. Can you just stand up there? இந்த ரெண்டு சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Amen. God is doing. Can you just come forward? I want to pray for you. நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க, உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். God is going to do something great in your life, right? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். You can just wait there 1 minute. Amen. You can come forward. I want to pray for you. Church, can you just pray 2 minutes? Can you just சபையை ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்குவீங்களா? Amen. The Lord is doing something great in your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். 2 minutes. Just if you want to speak in tongues, you can speak in tongues. நீங்கள் அந்நிய பாஷையில ஜெபிக்க முடிந்தால் ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். Ask the Lord to encounter her life. எல்லாரும் ஜெபிங்க, இவங்களோடு கூட ஆண்டவர் இடைபடும்படியாக. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் ஆண்டவர் உங்களுடைய மகனை ஆசீர்வதிக்கிறார். சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். When I just pray for this family, நான் இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, amen, when I saw her entering into this place only, இந்த சகோதரி இந்த ஆராதனைக்கு கடந்து வரும் பொழுது, amen, the Lord says through her, through you, your family is going to be blessed. உங்க மூலமாக உங்களுடைய குடும்பம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். That's what when I just saw you there, I heard this word melodious. A melodious song shall raise out of your family. நீங்க இந்த இடத்துல வரும் பொழுது, உங்களை பார்க்கும் பொழுது மெலோடியஸ் அப்படி ஒரு இதே ஆண்டவர் எனக்கு தந்தார். Amen. That's what I saw, letter J, and I saw melodious. Amen. நான் இப்படி ஒரு எழுத்தை பார்த்தேன், ஜே என்று, ஒரு மெலோடி என்று. Amen. Their husband's name is Jones Melodious. என்ன இவங்களுடைய கணவருடைய பேர் ஜான் மெலோடியஸ். ஜோன்ஸ் மெலோடி. Amen. That's what letter J is husband and Melodious is their full name. இவருடைய கணவர் பேர் வந்து ஜான், அந்த மெலோடி ஜோன்ஸ். Okay, amen. The Spirit of the Lord says, இந்த பரிசுத்த ஆவியானவர் இப்படியாக சொல்லுகிறார், I shall open a new door in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கதவை ஆண்டவர் திறக்க போகிறார். I have not forgotten you. நான் உங்களை மறந்து விடவில்லை. Last 21 years, கடந்த 21 வருஷமாக, amen, the prayers and the prayers what you have been praying for, நீங்க கடந்த அந்த 21 வருஷமா ஜெபிக்கிற அந்த ஜெபம், today morning I want to say, இந்த காலைவேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், I shall still perform miracles for you. நான் இப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் சில அற்புதங்களை நான் செய்ய முடியும். I shall still perform miracles for you. நான் இப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். When I just praying, நான் ஜெபிக்கும் பொழுது, if this name is connected to anybody, இந்தனுடைய பெயரை சார்ந்த யாராவது இருப்பீர்களா? pray for this name Jabba. ஜெபா என்கிற ஒரு பெயரை நீங்கள் யாராவது, amen, pray for this name Jabba. Amen. ஜெபா என்கிற ஒரு பெயர், amen, அதுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். If this name Jabba is here, can you just come forward? I want to pray for you. Come forward. Yeah, I'll pray for you. Come forward. அந்த பெயரை ரிலேட்டடா இருக்கிறவங்க, உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களா இருந்தால், before coming into this hall, the Lord said 3 names the Lord put into my heart. நான் இந்த ஹாலுக்கு வருகிறதுக்கு முன்பாக 3 பெயர்களை ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்தார். One was Melodious, ஒன்று வந்து மெலோடியஸ், second was Jabba, இரண்டாவது ஜெபா, third was Samuel. Amen. மூன்றாவதாக சாமுவேல், சாம். Amen. If this name is there, Sam, we are going to pray. Amen. நம்ம இவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். Amen. 3 things are
connecting in this three members. இந்த ஒரு மூன்று காரியங்கள் இந்த மூன்று பேரையும் கனெக்ட் பண்ணுகிறது. As John's name starts with J, ஜோன்ஸ் நேம் அது வந்து ஜேயில தொடங்குகிறது. Sister Jabba J, ஜெபா என்று சொல்லுங்க, அதுவும் ஜேயில தொடங்குகிறது. there is a J, there is a letter J in your life also. The Lord says life, Jiva. Amen. Jiva, Jiva. Okay, yeah. Last name is Jeevanandam. அவருடைய கடைசி பேரு ஜீவானந்தம். Touch your neighbor and say God watches over you. நீங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை விருப்பப்படுகிறார், உங்களை விரும்புகிறார். He is watching over you. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். He knows you by your name. உங்களுடைய பெயரையும் அவர் அறிந்திருக்கிறார். He has not forgotten you. ஆண்டவர் உங்களை மறந்து விடல. 2 minutes. Can we all just worship like that? ஒரு 2 நிமிஷம் நீங்க ஆண்டவரை உயர்த்தி அவரை துதிப்பீர்களா? இன்னும் உண்மை அறியனும், இன்னும் உண்மை அறியனுமே. God is blessing her also. சேரனுமே பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியனுமே இன்னும் உம்மை. When I just pray, நான் ஜெபிக்கும் பொழுது that's what I saw, a teacher in your house. ஒரு டீச்சர், ஒரு டீச் பண்றவங்க ஒருத்தங்க உங்க வீட்ல. Second thing what I saw is, இரண்டாவது காரியம் ஆண்டவர் எனக்கு இப்படி a காண்பித்தார். favor from government shall come into your family. ஒரு அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கிருபை, ஒரு தயவு உங்களுக்கு வருகிறது. Stella, the Lord says God has answered. I see this month August, September, October. நான் பார்க்கிறேன் செப்டம்பர், அக்டோபர், ஆகஸ்ட், செப்டம்பர், August, September, October. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். 3 months are going to be a month of miracles. அந்த 3 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமாய் மாற போகிறது. Amen. Are going to be a month of blessings. அந்த 3 மாதங்கள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாசம். The Lord says I see 2005. நான் 2005 அந்த வருடத்தை நான் பார்க்கிறேன். Last 21 years of your faith, of your prayer, of your hope. கடந்த 21 வருஷம் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை. And 2009, 10, 11, 12 was beginning, a new beginning in your life. அந்த 2019, 20 அது உங்களுடைய வாழ்க்கையில 9, 10 அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு துவக்கமாக இருந்தது. Anything special in that 9? Married, okay. You came to Delhi. Amen. That's what the Lord says, from 2009 new beginning. Amen. Things started to shift. 2009 அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் சொன்னார். அவங்க இப்ப டெல்லிக்கு வந்தது 2009. 2005. Amen. 2005. 2005. 21 years ago. அதுக்கு முன்பாக 21 வருடங்களுக்கு முன்பு God encountered you. ஆண்டவர் உங்களை சந்தித்தார். God gave you a word. God directly spoke to you. ஆண்டவர் உங்களை நேரடியாக உங்களோடு கூட பேசினார். Amen. As Jacob heard the voice of God, as Jacob met God, you met God 21 years ago. You had an encounter with God. எப்படி யாக்கோபு ஆண்டவரோடு கூட தொடர்பு கொண்டானோ அது போல ஆண்டவர் உங்களோடு கூட டைரக்டாக இடைப்பட்டார். I see this word Sharon. The Spirit of the Lord says this season a valley of Sharon is getting ready for you. Amen. நான் உங்களுக்காக ஜெபிக்கும்போது அந்த Sharon, a valley of Sharon. ஷாரோனின் பள்ளத்தாக்கு. ஷாரோனின் பள்ளத்தாக்கு. Amen. It means Sharon means nothing but peace. Amen. ஷாரோன் என்கிறது வேற ஒன்றுமில்லை, அது ஒரு சமாதானம். The Lord says peace shall flow into your house. சமாதானம் உங்களுடைய குடும்பத்துல போவதாக. Can we just pray for this sister? Amen. எல்லாரும் இந்த சகோதரிக்காக ஜெபிக்கலாமா? God is watching over you. ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் உண்மை அறியனுமே இன்னும் உண்மை அறியனுமே இன்னும் கிட்டி சேரனுமே இன்னும் கிட்டி எல்லா ஜெபத்தோடு கூட ஓ பிரசன்னம் ஓ பிரசன்னம். நீங்கள் வாஞ்சிப்பீர்களானால் உங்களோடு பேசுகிற தேவன் இருக்கிறார். வாஞ்சையோடு ஜெபிங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா. தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம்
கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்ன. Lord, I bless them. Lord, I bless this sister. ஆண்டவரே, நான் இந்த சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன். Before August, September, October, ஆண்டவரே, செப்டம்பர், அக்டோபர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபருக்கு முன்பாகவே let there be a great blessing in their life. ஆண்டவரே, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. Let Sister Stella stand here with a testimony. ஆண்டவரே, ஸ்டெல்லா இந்த சிஸ்டர் இந்த இடத்துல ஒரு டெஸ்டிமனியோட சாட்சியோடு நிற்பார்களாக. Do greater things in her life. ஆண்டவரே, ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்யுங்க. In the name of Jesus. இந்த இயேசுவின் நாமத்தில் நாங்கள் God bless ஜெபிக்கிறோம். you. Amen. 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 God bless you. Amen. ஆண்டவங்களை I just ஆசீர்வதிப்பார். want to pray for Brother Sam. Are you here alone? Your wife? Family. Son. Okay. I just want to bless this house. Can we pray for this house and family in the evening? Amen. Evening you're going to be there, na? I want to pray for this family in the evening. Amen. நான் இந்த குடும்பத்துக்காக இந்த சாயங்கால நேரத்தில் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். Nothing just because you just come with more expectation. Amen. நான் உங்களுக்கு அதிக விருப்பத்தோடு வரும்படியாக தான். Because the Lord says, ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், your resting days are over. உன்னுடைய அந்த கஷ்டத்தின் நாட்கள் எல்லாம் Resting. உன்னுடைய அந்த அமைதலான நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. I shall open a new door. ஆண்டவர் உனக்காக ஒரு கதவை ஆண்டவர் திறக்கிறார். Lord says, new ways I shall open for you. ஆண்டவர் ஒரு புதிய வழியை ஆண்டவர் உங்களுக்காக திறக்கிறார். ஆமென். Get ready. நீங்கள் அதற்காக தயாராகுங்கள். Amen. Evening I'm going to meet you again. நான் அந்த சாயங்கால நேரத்தில் உங்களை திரும்பியுமா நான் சந்திக்கிறேன். But after evening prayer, அந்த சாயங்கால ஜெபத்துக்கு அப்புறம் more companies, more interviews you have to go because Hallelujah. அநேக Amen. கம்பெனிகள் அதிக இன்டர்வியூ எல்லாம் ஆண்டவர் உங்களை தரப்போகிறார். meet you in the evening. நீங்கள் இந்த இடத்துல இருங்க. Can you come forward? Can we pray for the sisters? Amen. இந்த சகோதரிக்காக கூட நம்ம ஜெபிக்கலாம். Prasannam. தேவ When I just prayed for this name, Jabba. நான் இந்த ஜெபா என்கிற பெயர் ஆண்டவர் தரும்பொழுது நான் ஜெபித்துக் The கொண்டிருந்தேன். Lord says, I shall answer every of your mother's prayer. நான் உன்னுடைய தாயோட எல்லா ஜெபத்துக்கும் நான் பதில் கொடுக்க When you போகிறேன். were just standing here only, the Lord said, you're here because of her prayers. நான் இந்த இடத்துல இருக்கும்போது ஆண்டவர் சொன்னான், மகளே நீ இந்த இடத்துல இருக்கிறது உன்னுடைய தாயோடைய ஜெபம் God தான். also wants to touch a Rani's family. Amen. A Rani's house. God is also touching a Rani. R-A-N-I. ஆண்டவர் இந்த இடத்துல ராணி என்கிற ஒரு குடும்பத்தை ஆண்டவர் சந்திக்கிறார், தொடுகிறார். யாராவது ராணி என்கிற பேரு? Amen. Amen. Family is here. Come forward. We're going to pray. We're going to pray. Ask the Lord to speak more. நீங்க எல்லாரும் ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஜெபிச்சிட்டே இருங்க, வாஞ்சியோடு இருங்க. Can family come forward? நீங்க ஃபேமிலியா நீங்க முன்பாக வாருங்க. When God is doing something great. Rabasha. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். Can we just pray? Can we just எல்லாரும் ஜெபிங்க, ஜெபிச்சிட்டே இருங்க. உம்மை அறியணுமே இன்னும் உம்மை ஆரி அறியணும் இன்னும் முட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம். When I just pray for this, நான் இந்த ஜெபா இவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது the Lord says, tell Sister Jabba, Sister Jabba's prayer is answered before October, November, December. அந்த ஜெபா அவங்களுடைய ஜெபம் அக்டோபர், நவம்பர், December. டிசம்பருக்கு முன்பாகவே Amen is answered.
அது பதில் கிடைத்து விட்டது. That's what the Lord says. There is a celebration coming in your அதனால life. தான் ஆண்டவர் சொன்னார் ஒரு பெரிய சந்தோஷம் கொண்டாட்டம் இருக்கிறது. Amen. Tamil church shall celebrate in sister's name. ஆமென். தமிழ் சபையே இந்த சகோதரியுடைய திருமணத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். I don't know why the Lord says God is touching a swami, a family of a swami, through you or through your house. சுவாமி என்கிற ஒரு குடும்பத்தை உங்கள் மூலமாய் உங்களுடைய குடும்பத்தின் மூலமாய் ஆண்டவர் சந்திக்க போகிறார். You just ask Auntie Jabba or your father, but Swami, a house which is naming Swami, God is touching. The Lord says especially your father's family. Amen. God is touching Hindu family. God is touching your father's family. உங்களுடைய தகப்பனுடைய ஒரு குடும்பத்தையும் ஆண்டவர் தொடுகிறார். சுவாமி என்கிற ஒரு குடும்பம் அதை உங்கள் மூலமாய் உங்களுடைய குடும்பத்தின் Your father's side. Amen. உங்களுடைய அப்பாவுடைய சம்பந்தப்பட்ட The Spirit of the Lord says, இந்த ஆவியானவர் சொல்லுகிறார், you both are an answer to your mother's prayer. நீங்க ரெண்டு பேரும் உங்களுடைய அம்மாவுடைய ஜெபத்தின் பதிலாக தான் இருக்கிறீங்க. Last 30 years. கடந்த 30 வருஷங்களாய் 28 to 30 years of your mother's prayer. ஒரு 28-30 வருஷமாய் உங்களுடைய தாயானவருடைய ஜெபம். The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், tell her, amen, her next generation will not go through the same thing what she had go through. Favor will flow through your generation. உங்களுடைய தாய் போன அந்த சூழ்நிலையில உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் போகாது. ஆண்டவர் ஒரு பெரிய ஃபேவரை ஆண்டவர் உங்களுக்கு பண்ணுகிறார். Because your mother stood alone and stand for the Lord. ஏன்னா உங்களுடைய அம்மா தனியாக நின்று விலை கொடுத்திருக்காங்க. But the Lord says you shall have a right blessing in your life. நீ அவங்களுக்கு நீ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் மாற போகிறாய். That's what I saw Jabba. அதனால தான் எனக்கு ஆண்டவர் சொன்னார் ஜெபா. I saw Swami. சுவாமி I அப்படினு saw October, November, December. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்கிற மாசத்தை ஆண்டவர் தந்தார். Now I see a Raj. Amen. இப்போ ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார் ராஜ் என்கிற ஒரு பெயரை. I see a Raj. Amen. ராஜ். The Lord says what is going to connect into this house. Amen. உங்களுடைய குடும்பத்துல இந்த ராஜ் என்கிற ஒருத்தரை கனெக்ட் பண்ண போகிறார். You are from Delhi only. Mummy is where? Kanyaku. She's there only now. Amen. Just if it is possible, give a call. Swami and Raj. Swami and Raj. I mean, just okay. Just give a call. I just want to bless them. I just want to pray for that two name. Can we pray? I mean, can you just? I just want to pray over Sister Jabba. நான் அந்த ஜெபாவுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அறியனுமே இன்னும் கிட்டி சேரனுமே இன்னும் கிட்டி சேரனுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் 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 இன்னும் உண்மை அறியனுமே இன்னும் உம்மை அறியனுமே இன்னும் கிட்டி சேரனுமே இன்னும் சேரனு One last time, இன்னும் உண்மை இன்னும் உம்மை அறியனுமே இன்னும் உம்மை அறியனுமே இன்னும் கிட்டி சேரசதரே இன்னும் கிட்டி சேரனுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் எல்லாம் சேர்ந்து பாடுவோமா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் Can you just lift up our hands? சபையே உங்களுக்கு நேராக கரத்தை உயர்த்த முடியும். Because when I just pray,
நான் இவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது I saw Rani, நான் இப்படியாக பார்த்தேன் ராணி என்கிற ஒரு then I saw Stanley. அதுக்கப்புறம் ஸ்டான்லி என்கிற ஒரு பெயரை பார்த்தேன். There is a reason why God has brought you here. ஒரு காரணம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை இந்த அழைத்து கொண்டு வந்ததற்கு. Rani is mother's name. ராணி என்கிறது அவங்களுடைய அம்மா பெயர். Stanley is appa பெயர். ஸ்டான்லி வந்து அவங்க அப்பா பெயர். Amen. And I saw Grace Kiruba. நான் வந்து கிரேஸ் கிருபா என்கிற ஒரு இதை நான் பார்த்தேன். Amen. Thambi. உங்களுடைய தம்பியோட வைஃப் பேர் கிருபா. God is touching your brother also. ஆண்டவர் உங்களுடைய தம்பியையும் தொடுகிறார். I shall bring a restoration in his life. ஆண்டவர் ஒரு திருப்பி ஆண்டவர் சிலதை கொண்டு வருகிறார். I shall restore everything in his life. ஆண்டவருடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போனதெல்லாம் திருப்பி கொண்டு வருகிறார். I saw these 4 names. 4 பெயர்களை ஆண்டவர் எனக்கு தந்தார். ஸ்டான்லி, ராணி, கிருபா, பரத். 4 names. Amen. 4 names. 4 names. Amen. The spirit of the Lord says. பரிசுத்த ஆவியானவர் இப்படியாய் சொல்லுகிறார். I am watching over you. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். I am watching over you. நான் உங்களை பார்த்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். I know last 7 to 9 years. நீ ஒரு 7-9 வருஷங்கள் The prayers and the tears what you are going through. உன்னுடைய ஜெபமும் உன்னுடைய கண்ணீரும் I am watching over it. நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். Rabakhadarala. Can we just pray? Can we just pray? சபையே நீங்க எல்லாரும் ஜெபிக்கலாமா? Can we just pray? Can we just labashadara? நான் இந்த குடும்பத்துக்காக பாஸ்டர் கூட ஜெபிக்க விரும்புகிறேன். அறியானுமே இன்னும் உண்மை அறியானு ஆகதர லகதா கிட்மாய் சேரனுமே ராஷேதர லகதே மாகதர. Amen. The spirit of the Lord says a season of shift is coming in his உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தினுடைய காலங்கள் ஆரம்பிக்கிறது. Soon a shift is coming. சீக்கிரத்திலே ஆமென் ஒரு ஷிஃப்ட் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கிறது. I shall make you stand strong. ஆமென். ஹalleluya. I shall make you stand strong. உங்களை நான் பலத்தோடு நிற்க செய்வேன். I will add a gift into your house. உங்களுடைய வாழ்க்கையில புது கிஃப்ட்களை ஆட் பண்ணுவேன். Amen. Before this year end, இந்த வருஷம் முடிவதற்கு முன்பதாக you shall see my prophecy coming true. இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறதை நீங்க காண போகிறீங்க. A gift is adding. ஒரு கிஃப்ட் உங்களுடைய வாழ்க்கையில ஆட் ஆகுது. I think you can understand what I am telling. எதை குறித்து சொல்லுகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நம்புகிறேன். Amen. A prophet is adding into this house. ஒரு தீர்க்கதரிசி உங்களுடைய குடும்பத்திலே ஆட் ஆகிறார். ஹalleluya. God is adding a baby boy in this family. ஒரு குழந்தையை ஆண் குழந்தையை தேவன் உங்களுக்கு தானமாக தருகிறார். That is going to be a sign of miracle. That is going அது to be a தேவனுடைய sign. அற்புதத்தினுடைய அடையாளமாக இருக்க போகிறது. God loves you. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். May God bless you. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Touch your neighbor and say Jesus is alive. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க இயேசு ஜீவிக்கிறார் என்று. I don't prophesy to prove I am a prophet. நான் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லி நான் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்பிக்கிறதுக்காக அல்ல. Amen. I prophesy to prove Jesus is alive. நான் தீர்க்கதரிசனம் சொல்லி ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை காண்பிக்கிறதற்காக தான். What did I say? He does not forget. நான் என்ன சொன்னேன்? அவர் நம்மை மறக்கவில்லை என்று. Sister brother Bharat is here, but God called all the other names and said just to prove that God is watching over them. பரத் அவர் என்கிறது இங்கே இருக்கிறார், ஆனால் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பெயரெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் நான் இந்த இடத்துல இருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று. Sister is here, but God called Melodious just to prove that God is watching over them. ஏன்னா அந்த சிஸ்டர் ஸ்டெல்லா அண்ட் சிஸ்டர் இங்க இருக்கிறாங்க, அந்த மெலோடியஸ் சொல்லி அந்த பெயரை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றுதான். I believe. நான் விசுவாசிக்கிறேன். Amen. When I was just praying for this Tamil meeting or Tamil convention, நான் இந்த தமிழ் கன்வென்ஷனுக்காக இந்த மீட்டிங்காக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது God said 3 things. ஆண்டவர் 3 காரியத்தை சொன்னார். First session will be an introduction session. முதல் இந்த மீட்டிங் வந்து என்னை அறிமுகப்படுத்துகிற சில காரியத்தை அறிமுகப்படுத்துகிறதா இருக்கிறது. Evening will be prophetic. ஈவினிங் வந்து தீர்க்க தரிசனம் உள்ள ஒரு மீட்டிங்காக இருக்கும். Tomorrow morning will be salvation. நாளைக்கு மார்னிங் ஒரு சால்வேஷன் சுவிசேஷ மீட்டிங்கா இருக்கும். Tomorrow evening will be a healing meeting. நாளைக்கு சாயங்காலத்தில் நடக்குது ஒரு சுகமளிக்கிற ஒரு ஆராதனையாக இருக்கும். 3 sessions will be 3 different ways: prophetic, salvation, healing, and 100% if God has said it, Amen. You shall Hallelujah. See it in the name of Hallelujah. Jesus. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த மீட்டிங்ல சுகத்தை கொடுக்கிறதா இருக்கட்டும், சுவிசேஷம் சொல்லுகிறதா இருக்கட்டும், உங்களை விடுதலை கொடுக்கிறதா இருக்கட்டும், அவர் சொல்லி இருக்கிறார், நிச்சயமாகவே செய்வார். I pray after this meeting let the count change in the name of Jesus. Amen. நான் விசுவாசிக்கிறேன் இந்த எண்ணிக்கை கூட போகிறது. Amen. Not only in Tamil, in Hindi, Malayalam, let the count
increase and count change in the name of Jesus. எல்லா ஆராதனைகளிலும் எண்ணிக்கை வர்த்திக்க போகிறது. ஜனங்கள் கூடி வர போகிறார்கள். I declare we are going to catch over this city, this territory in the name of Jesus. நான் இப்படியாக அறிக்கையிட்டு கட்டளையிடுகிறேன், நீங்கள் இந்த பட்டணத்தை சுகந்தரிக்க போறீங்க. Amen. I just want to talk about 3 things and we are going to pray. நான் ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கும்படியாக Here விரும்புகிறேன். Bible says Egypt was coming behind, or soldiers were coming behind this. இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது அந்த எகிப்து அந்த பார்வோன் அவர்களை பின்தொடருகிறான் என்று. Not normal soldiers, நார்மலான ஒரு படை வீரர்கள் அல்ல, 600 selected chariots. ஏன்னா ஒரு 600 படை வீரர்கள், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ராணுவ வீரர்களா இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர். Amen. Not சும்மா அங்கனே இங்கனே எல்லாரும் வந்தோம் அல்ல, எல்லாத்திலும் சிரேஷ்டമായ 600 ரதங்கள். அவர்கள் பின்பாக வந்த அந்த 600 பேரும் ஒரு சாதாரணமாக அங்கிருந்து இங்கிருந்து வந்தவர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்ட ராணுவ படைத்தலைவர்களா இருந்தார்கள். Selected means best of best. ஏன்னா அந்த எகிப்து ராணுவத்துல செலக்ட் பண்ணி தெரிந்தெடுக்கப்பட்டவங்க அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனவங்க. Behind these farmers, இந்த ஒரு சாதாரண ஒரு விவசாய இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக அப்படிப்பட்ட ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. I think Egypt is so strong. Amen. நான் பார்க்கிறேன் அந்த எகிப்து சாம்ராஜ்யம் ஒரு சாதாரணதல்ல, பயங்கர வல்லமை வாய்ந்த சாம்ராஜ்யம். That's why Moses ran away and 40 years he did not come. அதனாலதான் மோசே அந்த எகிப்தை விட்டு ஓடி போய் 40 வருஷம் திரும்பி வரவே இல்லை. തിരിച്ചു വന്ന കൊന്നുകളയോ നല്ലോണം അറിയാം. ஏன்னா மோசேக்கு தெரியும் நான் திரும்பி அந்த எகிப்துக்கு போனா என்ன கொன்றுவாங்க என்று. தப்பி தேடி வந்து கொல்லும். அவர்கள் என்ன தேடி வந்து என்ன கொன்றுவாங்கன்னு சொல்லி அவ்வளவு தூரத்துல போனான். ഒളിച്ചിരിക്കുകയാണ് അവിടെ. அதனாலதான் அவன் ஒளிந்து கொண்டிருந்தான். പക്ഷേ ഇവിടെ അവൻ ആ ഫറവോൻ സൈന്യം വിരോധമായി വന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ്. இவர்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம் பார்வோனும் அந்த சேனைகளும் இவர்களுக்கு பின்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ദൈവം മോശയോട് പറഞ്ഞു, മോശേ നിന്റെ കയ്യിലുള്ള കോലിനെ വീശ്. അപ്പോൾ மோசேயோடு சொன்னார், உன்னோட இருக்கிற கோலை நீ நீட்டு என்று. First thing what I want to say, this season he shall separate things in front of you. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த முதல் ஆராதனையிலே ஆண்டவர் சிலதை பிரிக்க போகிறார். He shall separate things in front of you. ஆண்டவர் சில காரியத்தை பிரிக்க போகிறார். Every spirit, every demonic spirit or everything which is catching against this country or this city, I declare a separation in the name of Jesus. இந்த ஊழியத்துக்காக, இந்த சபைக்காக, இந்த பட்டணத்துக்காக இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை ஆண்டவர் அதை நிர்மூலமாக்கி பிரிக்கிறார். First thing what God did was separated. முதலாவது காரியம் ஆண்டவர் செய்தார், அதை பிரித்து விட்டார். Amen. God separated and they walked through the water. ஆண்டவர் அந்த தண்ணீரை இரண்டாக பிரித்து அவர்களை அதை கடந்து போகும்படியாக செய்தார். அதில் அதிசயமான ஒரு விஷயம் എന്ന് പറഞ്ഞാൽ they walked through the dry land. அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான காரியம் என்றால் அது வெட்டாந்தரையாக அவர்கள் நடந்து போனார்கள். എങ്ങനെയാണ് dry land നടക്കുന്നത്? எப்படி ஒரு வெட்டாந்தரையில் அவர்கள் நடந்து போக முடியும்? വെള്ളമുള്ള നിലമാണെങ്കിൽ അത് കുറച്ച് it will be muddy land. அந்த இடத்துல தண்ணி இருந்து அது போச்சுனா எப்படி அதுல ஒரு ஈரப்பதம், ஒரு அலி மாதிரி காஞ்சது, அப்படி களி மாதிரி இருந்திருக்கும். But it was dry. ஆனால் அந்த இடத்துல காஞ்சி போய் ஒரு வெட்டாந்தரையாக இருக்கிறது. അതിന്റെ അർത്ഥം അവർ പുറത്തു വന്നപ്പോൾ ആരും തിരിച്ചറിയത്തില്ല ഇവർ ഇതിന്റെ ഇടയ്ക്കൂടെയാണെന്ന് വന്നെന്ന്. ஏன்னா அவர்கள் பின்ன அதை கடந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியல நான் இதுல கூட தான் வந்தேன் நான் என்று. എത്ര പേർക്ക് അങ്ങനത്തെ ഒരു സാക്ഷ്യം? எத்தனை பேருக்கு அப்படி ஒரு சாட்சி இருக்கிறது? എന്നെ കുറിച്ച് ശരിക്കും അറിയണമെങ്കിൽ എന്റെ സാക്ഷി കേൾക്കണം, ഇല്ലെങ്കിൽ മനസ്സിലാകത്തില്ല ഞാൻ ഈ നിലത്തിന്റെ കൂടെയാ വന്നത്. എന്നെ പറഞ്ഞു എനിക്ക് വേണ്ടി അവൻ എല്ലാം he made it dry, he made it clean. Amen. So that you can never identify me that I walk through this land. Amen. நான் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது என்னுடைய சாட்சியை கேட்டதான் தெரியும், நானா இப்படி இந்த பாதையில கடந்து வந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரே என்று. Because once our church believer, he is the richest man in our church. என்னுடைய சபையில he is the richest man in our church. என்னுடைய சபையில ஒரு நல்ல ஒரு செல்வந்தர் ஒருவர் இருந்தார். he came and testified. அவர் வந்து இப்படியாக ஒரு சாட்சி சொன்னார். அப்பலாம் ஜோகி ഇങ്ങനെയൊക്കെ നടന്നോ? அப்போ எங்க அப்பா கேட்டாங்க, இப்படி எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததா? കണ്ടാ அந்த கோண തോന്നത്തില്ലല്ലോ. ஆனா பார்த்தா யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்களே. പറ തോന്നാനും പറ്റത്തില്ല പാസ്റ്ററെ. അവൻ ഉണക്കി ആ നിലത്തിനെ ഉണക്കി. என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் ஒரு காய்ந்து போக பண்ணி சரிப்படுத்தினார். ചെളി ഉണ്ടെങ്കിലേ മനസ്സിലാവുള്ളല്ലോ ഇവിടെ ഇതിന്റെ കൂടെയാണ് വന്ന. ചെളി ഇല്ലാതെ നിലം ഉണക്കി എടുത്ത് എനിക്ക് വേണ്ടി വഴി ഇല്ലാത്തെടുത്ത് ഒരു വഴി ഉണ്ടാക്കി. he just prepared a new way for me. ஏனா அதுல கடந்து வரும்போது செளி எல்லாம் அங்க மேல ஒட்டி இருக்கும், ஆனா அந்த செளி எதுமே அவங்கள ஒட்டல. அப்பதான் தெரிகிறது என்ன இதுல இவ்வளவு அற்புதமாய் அவர் என்னை நடத்தி வந்தாரே, நான் இந்த பாதையில தான் நான் வந்தனா என்கிற ஒரு ஆச்சரியம். I pray new ways in your life. நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிய வழியை திறக்கிறார். God said people run, go. ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல நீ ஓடி போங்க. അവരെല്ലാം ഓടി അപ്പുറത്തേക്ക് ചേർന്നപ്പോൾ ഫറവോൻ അവരുടെ പിന്നിൽ നടക്കാൻ തുടങ്ങി. அவர்கள் எல்லாம் அந்த செங்கடலை ஓடி அப்படியே கடந்து விட்டார்கள். பின்பாக பார்வோனும் அவருடைய சேனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ദൈവം വഴി അടച്ചു.
ஆண்டவர் அந்த வழியை அடைத்து போட்டார். നീതിമാന്റെ വഴിയിൽ എങ്ങനെയാണ് പാപി നടക്കാൻ പറ്റുന്നത്? நீதிமானுடைய வழியில எப்படி பாவி உட்பிரவேசிப்பான்? മക്കളുടെ വഴിയിൽ എങ്ങനെയാണ് ശത്രു നടക്കാൻ പറ്റുന്നത്? ஆண்டவருடைய பிள்ளைங்க வழியில எப்படி பிசாசானவன் வர முடியும்? അപ്പൻ പറഞ്ഞിട്ട് നീതിമാന്റെ വഴിയാണ്. This is a path of my children. ആമേൻ. இது என்னுடைய ஜனத்துக்காக நான் உண்டு பண்ணின வழி. My son's way will only be for my son. No devil, no wicked can run in that way. என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய ஜனத்துக்காக நான் திறந்திருக்கிற வழி அது என்னுடைய பிள்ளைகளுக்காக. இதுல துன்மார்க்கனோ வேற எந்த காரியமும் அதுல வரவே முடியாது. ഞാൻ പ്രവചിക്കുന്നു നിങ്ങൾക്ക് വേണ്ടി മാത്രം, മക്കൾക്ക് വേണ്ടി മാത്രം തുറക്കപ്പെടുന്ന ഒരു വഴിയുണ്ട്. ഒരു ശത്രു നടക്കാൻ പറ്റത്തില്ല. Nobody can walk in that way, only you. Only you, because Bible says the path of the righteous is ordained by God. நான் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன், உங்களுக்காக திறக்கப்பட்ட வழி அது உங்களுக்கான வழிதான். அது வேற எந்த வல்லமைகளோ எந்த மனிதர்களோ தடை பண்ண முடியாது. Yes, a new way only for you. அந்த வழி, அந்த கதவு உனக்காக திறக்கப்பட்டது. This miracle will be only working for you. அதுல நான் உனக்காக சில காரியத்தை செய்ய போகிறேன். This miracle will not work for anybody else. இது வேற யாருக்கும் உதவி செய்யாது. Special miracle. இது உனக்காக நடக்கிற அற்புதம். Special miracle. அது உனக்காக நடக்கிற அற்புதம். Special way. Hallelujah. A special way. உனக்காக ஒரு சிறப்பான ஒரு வழியை ஆண்டவர் திறக்கிறார். Can somebody celebrate for this special way? எத்தனை பேர் அந்த உனக்காக திறக்கப்பட்ட வழிக்காக சந்தோஷப்படுவீங்க? നിനക്ക് വേണ്ടി ഏതി വെച്ചിട്ടുള്ള ഒരു വഴി, உங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு கதவு உங்களுக்காக. ഫറവോൻ അതിൽ നടക്കത്തില്ല. அதுல பார்வான் வரவே முடியாது. യോശുവ നടക്കാൻ പറ്റത്തില്ല. യോശുവ അതിൽ നടക്കത്തില്ല. வேற எந்த காரியம் அதுல விளையாட முடியாது. നീ മാത്രമാണ്, you and only you. அது நீ மட்டும்தான், உனக்காக திறக்கப்பட்டது. I don't know why I am forced to prophesy in this way. நான் இப்படியாக தீர்க்கதரிசனம் சொல்லும்படியாக உந்தப்படுகிறேன். The Lord says some doors of nations are opening for some young people here. நான் உங்களுக்காக தேசங்கள் திறக்கப்படுகிறது நான் தீர்க்கதரிசனமாய் பார்க்கிறேன். ജർമ്മനിയുടെ വാതിൽ, കാനഡയുടെ വാതിൽ ഞാൻ പ്രവചിക്കുന്നു. ഇതിന് പിന്നിലും നടന്നിട്ടില്ല, മുന്നിലും നടന്നിട്ടില്ല. പക്ഷെ നിനക്ക് വേണ്ടി മാത്രം നിയമങ്ങളെ മാറ്റി നിന്നെ പുറത്ത് കൊണ്ടുപോകാൻ മാത്രം ദൈവം ചിലതൊക്കെ ചെയ്യുവാൻ ഇന്ന് പകൽ ഞാൻ പ്രവചിക്കട്ടെ. Only for you he shall prepare a new way in the name of Jesus. உனக்கு பின்பாகவும் முன்பாகவும் இதுவரையும் நடக்காத சில காரியத்தை ஆண்டவர் உனக்காக சில தேசங்களை திறக்க போகிறார். அது ஜெர்மனியாக கனடாவாக இருக்க போகிறது. Hallelujah. Pastor Ronald knows that I preach in Tamil Nadu a lot. பாஸ்டருக்கு தெரியும் நான் தமிழ்நாட்டில் அதிகமாக ஊழியம் செய்திருக்கிறேன். So until 18 I did not get chance anywhere to preach. நான் ஒரு 18 வயசு வரைக்கும் நான் அப்படிப்பட்ட ഇതിൽ நான் ஊழியம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. അവകാശം ഇല്ല, എവിടെ ചാൻസ് ഇല്ല, ഒന്നുമില്ല. 18 വരെ 13 തൊട്ട് 18 വരെ വീട്ടിൽ അടിച്ചിരിക്കും. நான் 13 வயசுல ஆண்டவர் ஊழியத்துக்கு இறங்கினேன். 18 வயசு வரையும் எனக்கு அப்படிப்பட்ட ஊழியம் பண்ணுகிறதுக்கு ஒரு விதமான வாய்ப்பு இல்ல. நான் வீட்டில தான் இருந்து கொண்டிருந்தேன். പക്ഷെ 18 ഒരു വഴി തുറന്നു. ஆனால் 18ல எனக்கு ஒரு வழி ஆண்டவர் திறந்தார். 2 വർഷത്തിൽ 2 வருஷத்துக்குள்ள, in 2 years, இன்னும் 2 வருஷத்துக்குள்ள 18 countries, 18 ராஜ்யங்களுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போனார். in 2 years, இன்னும் 2 வருஷத்துல most of the churches in Tamil Nadu. ஆனால் அதிகமான ஊழியங்கள் எனக்கு தமிழ்நாட்டுல தான் ஆண்டவர் தந்தார். So last week one young boy came and asked, கடந்த நாட்கள்ல ஒரு வாலிபன் என்னை பார்த்து வந்து கேட்டான், ആ വഴിയെ നടന്നു വന്നേ, நீங்கள் எந்த வழியில கூட அப்படி நடந்து வந்தீங்க? നിനക്ക് നടക്കാൻ പറ്റത്തില്ല, അടച്ചു കഴിഞ്ഞു, അത് എനിക്ക് വേണ്ടി മാത്രം തുറന്നു വെച്ച ഒരു വഴിയാ. அது எனக்காக ஆண்டவர் திறந்த வழி என்று நான் சொன்னேன். പിന്നെ യോശുവ പോയാലും യോശുവയ്ക്ക് തുറക്കാൻ പറ്റത്തില്ല, ആർക്കും തുറക്കാം. അത് മോശയ്ക്ക് വേണ്ടി മാത്രം, ആരോണിന് വേണ്ടി മാത്രം, പാസ്റ്റർ റൊണാൾഡിന് വേണ്ടി മാത്രം, ആമേൻ, ഭരത്തിന് വേണ്ടി മാത്രം, നിങ്ങൾക്ക് വേണ്ടി മാത്രം. ഇറ്റ്സ് എ സ്പെഷ്യൽ സീസൺ, one time road for you which is specially only for you. Amen. இது தனிப்பட்ட விதத்துல உங்களுக்காக ஆண்டவர் திறக்கிற வழி. இதுல வேற யாருக்கும் கிடையாது. உங்களுடைய நேரம், உங்களுடைய சீசன். അവൻ നിന്റെ തലമുറ നടന്നു കാണുന്നില്ല, പിന്നിലത്തെ തലമുറയും മുന്നിലത്തെ തലമുറയും. പക്ഷെ ദൈവം നിനക്ക് വേണ്ടി ചെയ്യാൻ പോകുന്നത്, നിനക്ക് വേണ്ടി ദൈവം ചെയ്യുമ്പോൾ വൻ കാര്യങ്ങളെ എഴുതി വെച്ചോ. I shall do great things for you. உன்னுடைய பிள்ளைகளோ உன்னுடைய தாய் தகப்பன்மார்களோ எந்த தலைமுறையும் பார்க்காத சில காரியத்தை ஆண்டவர் உனக்காக திறக்க போகிறார். நீ அதை பிரவேசிக்க போகிறாய். അതാണ് മോശ പറയുന്നത്, ഇത് എനിക്ക് വേണ്ടി തുറന്നു വെച്ച ഒരു വഴി. அதனால தான் மோசே சொன்னார் இது எனக்காக திறக்கப்பட்ட வழி என்று. I just want to pray for a couple of youngsters here. நான் இந்த இடத்துல இருக்கிற சில வாலிபர்களுக்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். Evening I may prophesy. நான் சாயங்காலத்தில் தீர்க்கதரிசனமாய் பல காரியங்களை சொல்ல But now போகிறேன். I just want to pray. ஆனால் இந்த நேரத்தில் இப்படியாய் நான் ஜெபிக்க போகிறேன். One with the specs there.
அந்த கண்ணாடி போட்டிருக்கிற அந்த Raise up the brother who is sitting there. Amen. The Lord says, I shall open new ways for you both. ஆண்டவர் உங்களுக்காக சில வழிகளை திறக்க போகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார். This is not a prophecy, this is a prayer from God. இது தீர்க்க தரிசனம் அல்ல, ஆண்டவருடைய ஒரு ஜெபமாக இருக்கிறது. Amen. Prophecy, the Lord says, evening may God prophesy, but God just wanted to confirm you both that my ways shall be special. Don't worry about others. Don't worry about others. For you, only this season for you. It will never open again, but this season I prophesy. ഈ വർഷം തീരുന്ന മുമ്പേ നിങ്ങൾക്ക് വേണ്ടി മാത്രം ഞാൻ ചില പുതിയ സ്പെഷ്യൽ വഴികൾ തുറക്കാൻ പോവാണ്. തലമുറ കണ്ടിട്ടില്ലാത്തത് അവൻ ഇനി കാണത്തുമില്ല. അങ്ങനത്തെ ചെങ്ങടല്ലേ രണ്ടാക്കിയ ഒരു പുതിയ വഴി, a special road, a special way for you both in the name of Jesus. இதுவரையும் யாருக்கும் திறக்கப்படாத ஒரு வழியை ஆண்டவர் உங்களுக்காக திறக்கிறார். இதுவரையும் நீங்கள் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வழியை ஆண்டவர் திறக்கிறார். Both of you come in the evening. Amen. நீங்க ரெண்டு பேரும் சாயங்காலம் எதிர்பார்ப்போடு வாங்க. But I just wanted to confirm you both. ஆனால் உங்களுக்கு நான் ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது விரும்புகிறேன். Don't worry. நீங்க கவலைப்படாதீங்க. Don't worry. Amen. நீங்க கவலைப்படாதீங்க. Amen. ഇങ്ങനെ ഒരു വഴി എൻ്റെ തലമുറയ്ക്ക് തുറന്നപ്പെടുത്തില്ല. കുഴപ്പമില്ല. Amen. It won't be open. Don't need to translate. It won't be open for your father. It won't be open for your fathers, but it will open for you. Where your fathers put a full stop, I'm going to open a way for you. This will be a special way. Amen. A one-time pass. Amen. You can only go. Amen. Coming will be another way. Amen. But this is one-time pass. Amen. I pray nations' keys, let it be opened in the name of Jesus. Let nations recognize what God has kept over your lives in the name of Jesus. Amen. May God bless you both. Amen. I believe coming years, if I come back, Amen, to the church, I'm going to search you. People are going to say, he's not here. Way is open. I mean, he's already, അവൻ already പറന്ന് കഴിഞ്ഞിരിക്കുന്നു. Amen. വഴി തുറന്ന് കഴിഞ്ഞിരിക്കുന്നു. Amen. First thing what God did is God separated. Amen. முதலாவது காரியம் ஆண்டவர் அதுல ஒரு செப்பரேஷன், அதை பிரித்தெடுத்தார். A special way. உங்களுக்காக ஒரு தனிப்பட்ட விதத்துல ஒரு வழியை திறக்கிறார். வழி இல்லாதஇடத்து வழி உண்டா? வழி இல்லை என்று சொல்ற இடத்துல ஒரு வழி ஆண்டவர் திறக்கிறார். I still remember. நான் ஒரு காரியத்தை இப்பொழுது ஞாபகத்துல வைத்திருக்கிறேன். How many people looked at me and said, how many people looked at me and said, നിനക്ക് എവിടെയാ സ്റ്റേജ് കിട്ടുന്നത്? பலர் இப்படி சொன்னாங்க, உனக்கு எங்க ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும், உனக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்னு. എത്രയോ വയസ്സുള്ള പാസ്റ്റേഴ്സ് തന്നെ ഇവിടെ നിൽക്കുമ്പോൾ ഈ ഇടയ്ക്ക് നിനക്ക് എവിടെയാടാ വഴി തുറക്കുന്നത്? How will you get it? எத்தனையோ ஊழியக்காரங்க எவ்வளவு பெரியவங்களா இருக்கும் பொழுது உனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இப்படி பல பேர் என்னோட சொன்னாங்க. എവിടെയാ അവൻ ഈ നദി മൊത്തം അജനായി, നദി മൊത്തം പ്രസംഗിക്കുന്നവരെ നിനക്ക് എവിടെയാടാ വായ്പ കിട്ടുന്നത്? இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஊழியக்காரங்க இருக்காங்க, இவ்வளவு வசனம் பேசுறவங்க இருக்காங்க, உனக்கு எப்படி ஒரு வழி திறக்கும் என்று சொன்னாங்க. എനിക്ക് വേണ്ടി തുറക്കും. ஆனால் நான் சொன்னேன், எனக்காகவே அவர் திறப்பார் என்று. എനിക്ക് വേണ്ടി തുറക്കും. எனக்காகவே அவர் திறந்தார். ആരും കാണാത്തൊരു വഴി തുറക്കും. யாரும் பார்க்காத ஒரு வழியை திறந்தார். How many times have you experienced this one thing in your life? எத்தனை பேர் நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பண்ணிருக்கீங்க, பார்த்திருக்கீங்க? உங்களுக்கு வேண்டி மாத்திரம், உங்களுக்காகவே திறந்த வழியை நீங்க பார்த்திருக்கீங்க. നിങ്ങൾക്ക് വേണ്ടി മാത്രം, உங்களுக்காகவே திறந்த வழியை நீங்க எத்தனை பேர் പറഞ്ഞാ മറ്റവൻ വിശ്വസിക്കത്ത് പോലും ഇല്ല. சாட்சி சொன்னா மத்தவங்க நம்பி இருக்க கூட மாட்டாங்க. അവൻ അങ്ങനത്തെ ഒരു സാക്ഷി, അവൻ அப்படிப்பட்ட ஒரு சாட்சி, അങ്ങനത്തെ ഒരു വഴി, அப்படிப்பட்ட ഒരു വഴി. അങ്ങനത്തെ സാക്ഷിയുള്ളവരൊക്കെ ഒരു 2 നിമിഷം കൈ ഉയർത്തി പറയാൻ പറ്റുമോ? താങ്ക് യു ജീസസ്. அப்படிப்பட்ட சாட்சி இருக்கவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கொஞ்ச நிமிஷம் துதிக்க முடியுமா? ദൈവമേ, എനിക്ക് വേണ്ടി തുറന്നു വെച്ച എല്ലാ വഴികളിനായി നന്ദി. ஆண்டவரே, எனக்காக திறந்து வைத்த எல்லா வழிகளுக்காக உமக்கு நன்றி. ദൈവമേ, എനിക്ക് വേണ്ടി മാത്രം തുറന്നു വെച്ച എല്ലാ വഴികളിനായി നന്ദി അപ്പച്ച. ஆண்டவரே, எனக்காகவே நீங்க திறந்து தந்த எல்லா வழிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மடங்கி போகும் எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. That's what Miriam did. Amen. That's what Miriam did. அதுதான் மிரியம் அந்த இடத்துல ஒரு காரியத்தை பண்ணா. ആ വഴി കൂടെ നടന്നു പോയപ്പോൾ മിരിയം പറഞ്ഞു, എനിക്ക് ചുമ്മാ ഇരിക്കാൻ പറ്റത്തില്ല. அதனால தான் மிரியம் இப்படி சொன்னா, நான் இப்படிப்பட்ட ஒரு வழியில கூடி வந்திருக்கிறேன், எனக்கு மௌனமா இருக்கவே முடியாது. മോശെ, നീ ചുമ്മാ ഇരുന്നാൽ എനിക്ക് ചുമ്മാ ഇരിക്കാൻ പറ്റില്ല. மோசேயே, நீ அமைதியா இருக்கலாம், ஆனால் என்னால வாயை மூடிட்டு இருக்கவே முடியாது. Give me my instrument. எனக்கு அந்த வாசிக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்கிட்ட She கொண்டாங்க. took the instrument and she said, அவள் அந்த வாசிக்கக்கூடிய இசைக்கருவியை கையில் எடுத்துக்கொண்டாள். இயேசுவே
நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஓ ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. In the book of Corinthians, இந்த கொரிந்தியர்ல இப்படியாக Paul சொல்லியிருக்கிறார். says, amen, பவுல் இப்படியாக சொல்லுகிறார். மேகத்தாலும் வெள்ளத்தாலும் அவரை baptism, God gave a baptism service through waters and clouds. Amen. அந்த மேகத்துக்குள்ள அந்த தண்ணீருக்குள்ள அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று. It was not a normal way, அது ஒரு சாதாரண வழி அல்ல. it was a way of salvation. அதுதான் ஒரு சுவிசேஷத்தின் ஒரு பெரிய ரட்சிப்பின் வழியாக இருந்தது. They went as slaves but came out as sons. அவர்கள் போகும்போது அடிமைகளாய் போனார்கள், ஆனால் வெளியே வரும்போதோ அவர்கள் புத்திரராய் திரும்பி வந்தார்கள். His ways are blessed. அவருடைய வழிகளோ அது அதிசயமானவைகள். His ways are miraculous ways. அவருடைய வழிகள் அதிசயமானவைகள். Amen. First thing what God did is God separated them. முதலாவது காரியம் ஆண்டவர் அந்த இடத்துல செய்தது என்றால் அந்த 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 சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தார். Prepared a new way. ஆண்டவர் ஒரு வழியை அவர்களுக்காக திறந்து கொடுத்தார். I pray let the church see a new way. நான் ஜெபிக்கிறேன் இந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு புதிய வழியை ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார். Amen. After that 3 days no water. அதுக்கப்புறம் 3 நாள் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தது. They ended up in Mara. அவர்கள் எல்லாரும் ஒரு மாரா கசப்போடைய அனுபவத்துல கூடி போய் கொண்டார்கள். Mara was bitter. அந்த மாரா என்று சொல்லப்படுகிறது ஒரு கசப்பான ஒரு அனுபவம். Not only I believe it's not only bitter, I think it was dangerous also. The water was dangerous also. நான் இப்படியாக நினைக்கிறேன், அது ஒரு கசப்பு மட்டும் கிடையாது, ஒரு ஆபத்தான நிலவரம் கூட. That's why they did not drink. அதனால தான் அவர்கள் இது குடிக்கிறதுக்கும் அது கஷ்டப்பட்டாங்க. കസപ്പാണെങ്കിലും എങ്ങനെയെങ്കിലും മരിക്കുന്ന സാഹചര്യത്തിൽ എങ്ങനെയെങ്കിലും കുടിക്കും വെള്ളം. But that was dangerous to drink. ஏனா அதனால தான் அது குடிக்கிறதுக்கு வேற வழியே இல்லாமல் சொல்லி அதை குடிக்க முடியாம முயற்சித்தார்கள். ஆனால் அது ஒரு ஆபத்தான ஒரு இது அந்த தண்ணீர். That's why they looked at Moses and said, where is the water? அதனால தான் மோசேயை பார்த்து சொன்னாங்க தண்ணீர் எங்கே என்று. Moses looked at God and said, where is the water? அப்போது மோசே ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே தண்ணீர் எங்கே என்று. This is what the leader does. இதுதான் ஒரு முன்னாடி இருக்கிற லீடரை லீட் பண்ணி கொண்டு போகிறவங்க எல்லாம் பண்ணுகிற ஒரு விஷயம். Voice come from here. அது கீழ இருந்து சத்தம் வரும் பொழுது he will send it towards. அதை ஆண்டவருக்கு நேராக அதை சொல்லுவாங்க. எக்கோ அடிക്കുന്ന പോലെയാണ്. அது ஒரு எக்கோ போல கீழ இருந்து வருகிற சத்தத்தை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கிறது. അവിടുന്ന് ശബ്ദം എവിടെയാ വെള്ളം? எங்க இருந்து தண்ணி என்று அவங்க கூப்பிட்டு கொண்டிருக்காங்க. ഇവിടുന്ന് ശബ്ദം വെള്ളം എവിടെയാണ് വെള്ളം? அப்ப இங்க இருந்து எங்க தண்ணீர் ஆண்டவரே என்று கூப்பிட்டு கொண்டிருக்காங்க. God said take the tree. அப்ப ஆண்டவர் சொன்னார் அந்த மரத்தை பிடி. Put it into water. அதை அந்த மாராவுல போடு என்று. Take the tree, put it into water. அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போடு என்றார். Amen. Who is that tree? யார் அந்த மரம்? That's what 2000 years later, amen, Jesus hang on that tree. 2026 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் சிலுவையில அந்த மரித்தார். Same thing happened. Amen. அதுதான் நடந்தது. Their water, that tree took away every what is a bitterness from that water. அந்த மரம் அந்த இடத்திலிருந்து எல்லா கசப்பையும் எடுத்து போட்டது போல this tree took every sin, every unwanted things out of அந்த சிலுவை மரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் எடுத்து போடக்கூடியதாக இருக்கிறது. Amen. If you are carrying any bitterness in your life, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கசப்பை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? any sadness in your life, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கவலை வருத்தம் உங்களை அமுத்திக் கொண்டிருக்கிறதா? any pain in your life, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது வலி இருக்கிறதா? you don't need anything. நீங்க உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. Throw the tree. அந்த சிலுவை மரத்தை அந்த இதில் நீங்கள் போடுங்கள். Touch your neighbor and say throw the tree. நீங்கள் பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க அந்த மரத்தை அந்த சூழ்நிலையில நீ போடு. Amen. Throw the tree. அந்த மரத்தை நீ அதுக்குள்ள போடு. Throw the tree into your sickness. உன்னுடைய வியாதியில அந்த மரத்தை நீ போடு. Throw the tree into your debt.
உன்னுடைய மரண சூழ்நிலையில அந்த மரத்தை நீ போடு. Throw the tree into your financial problems. உன்னுடைய பொருளாதார சூழ்நிலையில அந்த மரத்தை நீ போடு. The tree shall change everything. அந்த மரம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது. That was a shadow of cross what happened there. ஆனால் அந்த சிலுவை மரணம் ஒரு துக்கங்கரமான ஒரு that was a shadow. What Moses did there was a shadow, was a replicant to cross. நம்ம இந்த மோசே செய்ததை பார்க்கும் பொழுது அது அதற்கு நிழலாட்டமாக இருக்கிறது. I pray let Jesus enter into every situations of your life. நான் இப்படியாக ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் அவர் வருவாராக. Touch 3 people and say throw Jesus, throw the tree, throw the tree, throw the tree, throw the tree. பக்கத்துல இருக்கிற 1-2 பேரை தொட்டு சொல்லுங்க, அந்த மரத்தை நீங்க உங்களுடைய சூழ்நிலையில போடுங்க என்று. Throw tree, throw Jesus into your college. இயேசுவை உங்களுடைய சூழ்நிலையில, உங்களுடைய ஸ்கூல்ல, உங்களுடைய காலேஜ்ல போடுங்க என்று. In your business, amen. உங்களுடைய பொருளாதாரத்துல, வேலையில, in your job, amen. உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் இயேசுவை போடுங்க. In your children's life, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய சின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கையில throw Jesus, because Jesus can turn bitter into better. இயேசுவை போடுங்க, ஏன்னா இயேசு எல்லா சூழ்நிலையும் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். Bitter into better, amen. அந்த கசப்பு மதுரமாய் மாறினது. Second thing was God sanctified them. Amen. Sanctification. இரண்டாவது ஆண்டவர் அவர்களை சுத்திகரித்தார் என்று பார்க்கிறோம். First thing was separation. முதலாவது ஆண்டவர் அவர்களுக்கு பிரித்தெடு கொடுத்தார். Second was sanctification. இரண்டாவது அவர்களை சுத்திகரித்தார். Last blessing what I want to say and we are going to pray. மூன்றாவது அதில் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். Third thing, they went to Elim. அவர்கள் மூன்றாவது ஒரு காரியம், அவர்கள் ஏலிமுக்கு வந்து அடைந்தார்கள். ஏலிமி போயதே ஒரு அதிசயமான. ஏலிமுக்கு போனதே ஒரு பெரிய அதிசயம் தான். Amen. And why? Amen. Because 3 days no water. ஏன்னா 3 நாள் தண்ணி இல்லாமல் இருக்கிறது. They don't know in future whether water is there or not. ஆனால் எதிர்காலத்துல நமக்கு தண்ணீர் இருக்குமான்னு நமக்கு தெரியவில்லை. They could have stayed in Mara only. Oh, this is the only place of drinking water. If we go forward, will water come? Let us put tent here only. அவங்க இப்படி நினைத்திருக்கலாம், 3 நாள் தண்ணி இல்லை, கிடைத்திருக்கிறது மாறா, அந்த மாறாவை ஆண்டவர் மதுரமாய் மாற்றி வந்து குடிச்சிட்டு இருக்கிறோம், இனி முன்பாக தண்ணி இருக்குமோ தெரியல, இங்கே இருந்திருக்கலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். But what did they do? ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? They did not put their tent here. ஆனால் அந்த இடத்துல அவர்கள் கூடாரம் அடித்து இருக்கவில்லை. They went forward. ஆனால் அவருக்கு முன்பாக போக ஆரம்பித்தார்கள். Many times in our life, நம்மளுடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல we catch on to that one miracle what God has done. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில அற்புதங்களை பண்ணியிருப்பார், அதையே பிடித்துக்கொண்டு அதே இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். Now God is saying, ஆண்டவர் இன்னைக்கு இப்படி சொல்லுகிறார், leave that Mara. அந்த மாறா, அந்த இதை நீங்கள் விட்டு விடுங்கள். Go to Elim. நீங்கள் முன்பாக போங்கள், ஏலிம் உங்களுக்காக இருக்கிறது. Leave that old job. அந்த பழைய வேலையில பிடிச்சிட்டு இருக்காதீங்க. God, will you give me a new job? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வேலையை தருவார். പഴയതന്നവൻ പുതിയ തരാൻ ആകത്തില്ലയോ? நீங்க பழையதை விட்டாதானே புதியதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். Because many times, ஆனால் பல நேரங்கள்ல we catch on to that Mara and we stay. நம்ம அந்த மாறா, அந்த மதுரமானதை நம்ம பிடித்துக் கொண்டிருக்கிறோம். We catch on to that miracle what God did in 2017, 2026. God is ready to do something new, new job, new business, new blessing. Why do you still stick on with that old thing? Step into your Elim. Amen. 2017 பல நாட்கள் வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது 2026 ஆண்டவர் உங்களுக்காக சில அற்புதங்களையும் வழிகளையும் வேலைகளையும் ஆண்டவர் தரப்போகிறார். முன்பாக போங்கள். அது അനുഗ്രഹം അല്ലെന്നല്ല പറയുന്നത്. அது ஆசீர்வாதம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அது ആ നേരത്തിലുള്ള അനുഗ്രഹമാണ്. அது அந்த நாட்களுக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதமாக தான் இருந்தது. ഇന്നൊരു പുതിയ അനുഗ്രഹം നിനക്ക് വേണ്ടി വെച്ചിട്ടുണ്ട്. ஆனால் உங்களுக்காக ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். That's what God said. Go to Elim. அதனால தான் சொன்னார், ஏலிமுக்கு போங்க. Because Mara is a blessing. மாறா என்கிறது அதுல மதுரமானது ஒரு ஆசீர்வாதம் தான். But Elim, ஆனால் ஏலிம் என்று சொல்லப்படுகிறது, will sustain you. ஆனால் அது உங்களை நிலை நிற்க பண்ணக்கூடிய ஒன்று. Third thing, மூன்றாவது காரியம், sustainable blessing. அது உங்களுக்கு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். മാറയാണെങ്കിൽ വെള്ളം തീർന്നു പോകും. ஆனால் இந்த மாறா என்று நீங்க சொல்லப்படுகிறது ஒருவேளை தண்ணீர் വറ്റി போகலாம். പക്ഷേ നീ ഏലിമിൽ പോ. ஆனால் நீங்க ஏலிமுக்கு போனா നിനക്ക് വേണ്ടി 12 കോഴികൾ ഞാൻ ஆனால் உங்களுக்கு 12 அவர் 70 trees are already there. ஆனால் 70 palm trees. 17 அந்த ஒலிவ மரங்கள் 70 பேரிச்ச மரங்கள் ஆண்டவர் அங்க வைத்திருக்கிறார். 70 മരവും 12 കോഴിയും അവൻ എന്താണ് ഒരു ഹോട്ടലിലെ പോലെയാണ് അവൻ. 12 നീരൂற்றுകൾ 70 പേരിച്ച മരങ്ങൾ எவ்வளவு பெரிய ஒரு செழிப்பான அனுபவம். It's like a 5-star restaurant in the desert. அது பார்க்கிறோம், வனாந்தரத்துல ஆண்டவர் ஒரு பெரிய 5-star ஹோட்டல் அவங்களுக்காக ரெஸ்டாரண்ட் வைத்திருக்கிறார். First only shade is there, like cloud God is upon them. Amen. Like cloud God is அந்த இடத்துல மேக ஸ்தம்பம், இப்படியாக ஒரு மேகம் அவர்களை நடத்தி கொண்டிருந்தது. cloud ഉണ്ടായിട്ടും ഒരു ഇഞ്ഞൊരു shade 70 palm trees. ஆனால் அவ்வளவுக்குள்ள மேக ஸ்தம்பம் இருந்துட்டும் அவர்களுக்காக 70 பேரிச்ச மரங்களை
നീ ഏലിമിലേക്ക് കാല് വെച്ച നീ ആഗ്രഹിക്കാത്തതും നീ നനയ്ക്കാത്തതും നീ പണിയാത്തതും നീ പ്രാർത്ഥിക്കാത്ത ചില വിഷയങ്ങൾ ഞാൻ ധാരാളമായി ഇനിയും അനുഗ്രഹിക്കാൻ ഞാൻ വിശ്വസ്തനാണ്. Can you believe me and leave that old blessing and step into a new miracle? நீங்கள் பழைய காரியத்தை பல அனுபவத்தை விட்டுவிட்டு நீங்கள் முன்பாக போனீர்கள் என்றால் நீங்கள் இதுவரை விதைக்காத நீங்கள் இதுவரை செய்யாத சில புதிய அனுபவத்தை புதிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். Amen. Touch two people and say step into Elim. பக்கத்துல இருக்கிறவங்களை தொட்டு சொல்லுங்க, நீங்க ஏலிமுக்குள்ள பிரவேசிங்க. Step into Elim. ஏலிமுக்குள்ள புறப்படுங்கள். Leave that old miracle. பழைய அற்புதத்தை விட்டு விடுங்கள். Step in. Amen. முன்பாக போங்கள். God has something special for you. ஆண்டவர் உங்களுக்காக சில புதிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். Sustainable blessing. நிலைத்திருக்க கூடிய ஒரு ஆசீர்வாதம். Amen. In Elim they put their tent. ஏலிம்ல அவர்கள் கூடாரத்தை அடித்தவர்கள் இருந்தார்கள். In other words, அதை இன்னொரு விதத்துல இப்படி சொல்லலாம், Elim is a place of rest. அந்த ஏலிம் என்கிறதான் நீங்கள் சுகமாய் தங்கக்கூடிய ஒரு இடம். Touch your neighbor and say, பக்கத்துல இருக்கிறவங்களை தொட்டு சொல்லுங்க, a resting season is coming. நீங்கள் சமாதானமாய் இளைப்பாறக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. Let us are you ready to pray with me? என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீங்களா? மோசேனோட அதான் தெய்வம் பாருங்க, மோசே நீ குறை ஓடி. அதனால தான் மோசே கிட்ட சொன்னார், நீ ரொம்ப பிரயாசப்பட்டு ஓடிட்ட. குறை ஓடி, நீ ரொம்ப பிரயாசப்பட்டு ஓடிட்ட. some days I'll give you rest. ஆனால் உனக்கு நான் கொஞ்சம் இளைப்பாறுதல் உள்ள நாட்களை அது உனக்கு வைத்திருக்கிறேன். I'll give you rest. நான் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறேன். I believe people here also, some people need rest. நான் இந்த இடத்துல இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்கு தேவையா இருக்கிறது. A shade. உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலான ஒரு இடம். Because the sun is hot. அந்த சூரியன் எப்பவும் ஒரு வெப்பமான ஒரு நிலவரம். The desert is burning. அந்த வனாந்தரம் ஒரு சூடான ஒரு நிலவரம். But God says, come Moses. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், மோசேயே நீ வா, come into my presence. நீ என்னுடைய பிரசன்னத்துக்குள்ள வந்து உட்காரு. I have prepared a rest for you. நான் உனக்காக ஒரு மேகஸ்தம்பம், உனக்காக ஒரு மகிமை, உனக்காக ஒரு இளைப்பாறுதலை நான் வைத்திருக்கிறேன். At the beginning of this meeting, இந்த மீட்டிங்குடைய துவக்கத்திலேயே, I know many people here with a restless mind. நீங்க இந்த இடத்துல பலவிதமான குழப்பத்தோடு கன்ஃபியூஷனோடு பல நிலவரத்துல இந்த இடத்துல இருக்கீங்க. Outside you are laughing only. ஆனால் முகத்துல நீங்க சிரித்துக் கொண்டிருக்கீங்க. Inside, pastor, I am trying to sleep. If I try to sleep also my mind is not sleeping. பாஸ்டர், நான் தூங்கணும்னு நினைச்சா கூட என் மனசு அதே இதை யோசிச்சு தூங்க முடியவில்லை. இப்படியாக குழப்பம் அடைந்து கொண்டிருக்கிறேன். அடைச்சாலும் சாதனம் அடையதில்லை. நான் கண்ணை மூடி வைக்கிறேன், ஆனாலும் நான் தூங்கக்கூடிய அந்த இது எனக்கு வர மாட்டேங்குது. Not getting that rest, pastor. ஆண்டவரே, நான் எப்போது அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை நான் பார்ப்பேன்? I'm tired. நான் ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாம் சோர்ந்து போயிட்டேன். If you are tired here, நீங்க இந்த இடத்துல சோர்வடைந்து இருக்கீங்களா? tired of praying, நீங்க ஜெபித்து சோர்ந்து போய் இருக்கீங்களா? tired of doing things, நீங்கள் எல்லா காரியத்தையும் முயற்சி பண்ணி எல்லாம் சோர்ந்து போய் இருக்கீங்களா? Elim is ready. உங்களுக்காக ஏலிம் இருக்கிறது. Elim is ready. ஏலிம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. Elim is ready. ஏலிம் உங்களுக்காக வரவேற்கிறதுக்காக இருக்கிறது. Are you ready to pray for me? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். 2 minutes. 2 நிமிஷங்கள். Can you know this song? நீ மறக்கலை. John Jabraz. No. Can you just close our eyes and pray? எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபிக்கீங்களா? உம்மை ஆராதிப்பேன் நாயகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, Resting season. மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இந்த மண்ணு பிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் I can feel a resting season. நான் பார்க்கிறேன், ஒரு இளைப்பாறுதல் உள்ள காலங்களை, நாட்களை நான் பார்க்கிறேன். நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்னை மறக்கவில்லை. நான் கீழே விழுந்த நீங்க என்னை விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்னை தூக்க மறக்கலையே. ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே,
உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு. 2 minutes. I just want to pray with you all. ஒரு 2 நிமிஷம் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக We are விரும்புகிறேன். going to pray together நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். because as I am preaching also, நான் இந்த இடத்துல நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் everybody have their own things which is disturbing them. நீங்க நான் இப்படி பிரசங்கம் பண்ணும்போது கூட உங்களுக்குள்ள தனிப்பட்ட விதத்துல சில காரியங்கள் ஓடிக்கொண்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். In my life also. என் வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். But we need a rest. நமக்கு எல்லாருக்கும் ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம் நமக்கு தேவைப்படுகிறது. Rest from the Lord. அந்த சமாதானம், அந்த இளைப்பாறுதல் நம்முடைய தேவனிடத்திலிருந்து வருகிறது. I want to pray. We are going to pray together. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். However you want. நீங்க எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட நிலவரத்தில் நீங்கள் இருக்கலாம். If you want to stand, you can stand. If you want to sit, if you want to come on knees, come into your free position because God is giving a rest over your life. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு விடுதலையே, ஒரு சுதந்திரத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் எழும்பி நிற்கலாம், உட்காரலாம், முழங்கால் போடலாம். சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் நீங்கள் ஜெபிங்க. Amen. 5 minutes we are just going to worship. ஒரு 2-3 நிமிடங்கள், ஒரு 5 நிமிடங்கள் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க Take போகிறோம். out that burden of your heart. உங்களுடைய இருதயத்துல பாரத்தோடு வந்திருக்கீங்க. Lord, I don't want to carry that burden. ஆண்டவரே, அந்த பாரத்தை நான் சுமந்து போகும்படியாய் நான் விரும்பல. I don't want to carry that burden back. ஆண்டவரே, இந்த பாரத்தை இந்த இடத்துல போகும்போது நான் கொண்டு போகும்படியாய் நான் விரும்பல. I want a shade over my life. ஆண்டவரே, அந்த இளைப்பாறுதல், அந்த சமாதானம், அந்த நிம்மதி எனக்கு தாங்கப்பா. I want to enter into Elim, Lord. ஆண்டவரே, அந்த ஏலிமுக்குள்ள நீ சொன்ன அந்த ஏலிமுக்குள்ள நாங்க போகணுமே. I want to enter into your shade, Lord. ஆண்டவரே, அந்த உம்முடைய சுதந்திரத்துக்குள்ள, அந்த பாதுகாப்புக்குள்ள நான் போகணுமே. I'm in Mara right now. அந்த மாரா என்கிற நிலவரம், I'm in Mara right now. ஆண்டவரே, அந்த மாராவ, அந்த கசப்பான நிலவரத்துல தான் நான் இருக்கிறேன். But I want to go to Elim. ஆண்டவரே, அந்த ஏலிமுக்குள்ள நான் போணும்பா. I want to go into Elim. ஆண்டவரே, இந்த ஏலிமுக்குள்ள நான் பிரவேசிக்கணும். We just going to slowly worship the Lord. அமைதியா நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாமா? I mean, however you want, just worship the Lord. நீங்க எப்படியெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கணுமோ நீங்க அவரை உயர்த்துங்க, அவரை If you ஆராதிங்க. want to walk around and நீங்க worship. நடக்க முடிஞ்சா நடந்துக்கோங்க, ஆண்டவரை ஆராதிங்க. Next 5 minutes it's your time with the Lord. அடுத்த 5 நிமிடங்கள் அது உங்களுக்காக கொடுக்கிறேன். அது நீங்கள் ஆண்டவரோடு கூட இணையக்கூடிய ஒரு நேரம். என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் அழுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் ஒருக்கப்பட்டு கிடந்தேன், என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீர் துடைச்சு விட்டத நான் மறக்கலையே. ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை யாரா சேர்ந்து பாடுவோமா? வாய்களை திறந்து சத்தமா அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் மன்னிக்கவன் அழக, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி ஜனம் இருந்தாலும், உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும், கோடி ஜனம் இருந்தாலும், உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீர் என்னை மறக்கவில்லை.
இல்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்னை விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்னை தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு. Yes Lord, உம்மை பார்த்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ்ந்து நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடிடுவேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே, அழைத்தவரே, என்னூழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, என்னூழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, ஊழியத்தின் ஆதாரமே. Lord, I come to your presence, Lord. ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன்ப்பா. Lord, I believe. Thank you for speaking with us. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் நீர் எங்களோடு கூட பேசுனீங்கன்னு. Thank you for doing something great over this place. ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க பெரிய காரியத்தை நீங்க செய்கிறீங்கப்பா. Lord, today evening, ஆண்டவரே இந்த சாயங்காலம் இன்னைக்கு சாயங்காலத்துலயும் கூட, tomorrow morning, ஆண்டவரே நாளைக்கு காலையில, tomorrow evening, ஆண்டவரே நாளைக்கு சாயங்காலம் let your presence flow over this place. ஆண்டவரே உம்முடைய சமூகம் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில அது அப்படியாய் போகும்படியாய் இருக்கும்படியாய். Only your voice. உங்க சத்தம் மட்டும். One last time, உம்மை ஆராதிப்பேன். Thank you, Jesus. Thank you, Father.
Lord, let 3 sessions also be powerful, O Lord. ஆண்டவரே இந்த இனி இருக்கிற இந்த 3 ஆண்டவரே பகுதிகளையும் ஆராதனையும் நீர் ஆசீர்வதிக்கு வல்லமையாய் மாற்றணும். Let the city see the breakthrough. ஆண்டவரே இந்த பட்டணம் ஒரு பிரேக் த்ரூ, இந்த பட்டணத்துக்கு ஒரு விடுதலையாய் அது மாறட்டும். Let it be done. ஆண்டவரே அது அப்படியாய் நடக்கும்படியாக In the name of Jesus Christ, நாங்கள் இயேசுவின் நாமத்திலே I ask and pray. Amen. நாங்கள் ஜெபித்து முடிக்கிறோம்பா. Meet you evening. May God bless you all. இந்த சாயங்காலம் ஈவினிங்கும் கூட உங்களை நான் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறேன்.